அனைவருக்கும் வணக்கம். அங்குசம் சமூக நல அறக்கட்டளை யாவரும் கேளீர் தமிழில் பொதுமேடையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இன்றைய நிகழ்வு தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு தொடர்பான ஒரு நிகழ்வாக அமைகிறது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் 1925ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி பிறந்தார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு இப்போது தமிழ்நாடு முழுவதும் நூற்றாண்டு விழாவை பல்வேறு சமூக நல அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த வேளையில் அங்குசம் சமூக நல அறக்கட்டளையும் குன்றக்குடி அடிகளாருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி அவர் குறித்த சிந்தனைகளை சமூகத்திற்கு மீண்டும் பதிய வைப்பது என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குன்றக்குடி அடிகளார் பற்றி நம்மோடு உரையாட வருகின்றிருப்பவர் வணக்கத்திற்குரிய ஐயா திருக்குறள் முருகானந்தம் அவர்கள். ஐயா திருக்குறள் முருகானந்தம் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான செய்தி என்னவென்று சொன்னால், தமிழர்களுக்கு இதுவரை வரலாறு இல்லை, எழுதப்படவும் இல்லை என்ற ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் ஐயா அவர்கள் தமிழர்களுக்கு வரலாற்றையும் தமிழ்நாட்டு வரலாற்றையும் தாண்டி திருச்சிக்கான வரலாற்றை எழுதிய ஒரு மாமனிதர். அவர் நடந்தாய் வாழி காவேரி என்கின்ற ஒரு வரலாற்று ஆவணம் ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டு 300 ஆண்டுகளுக்கு முந்தைய திருச்சியை நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருகிற ஒரு மிக அற்புதமான ஆவணத்தை அவர் கடுமையாக உழைத்து உருவாக்கிய ஒரு பெருந்தகையாளர். அது மட்டுமல்ல, திருச்சியில் ஒரு 100 ஆண்டுகளுக்கான தனி மனிதர்களின் வரலாற்றையும் சமூக வரலாறுகளையும் எந்த ஆதாரமின்றி ஒரு கால வரிசையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய திறன் படைத்தவர். அந்த திறன் படைத்தவர் என்பது அவரை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. திருச்சியில இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் அவர் சென்று, குறிப்பாக வரலாற்று துறைகளுக்கு சென்று அவர் வரலாறு தொடர்பான பல்வேறு நிகழ்வில் கலந்து கொண்டு வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கும் வரலாற்றுத்துறை ஆசிரியர்களுக்கும் அவர் வரலாற்றை கற்பிக்கக்கூடிய ஒரு பெரும் பேராசிரியராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு ஒரு அருமையான செய்தியாகும். அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு ஐயா குன்றக்குடி அடிகளாரை பற்றி நம்மோடு உரையாட வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நூற்றாண்டு கண்டுகொண்டிருக்கக்கூடிய குன்றக்குடி அடிகளார் மயிலாடுதுறை அடுத்த திருவண்ணாபுத்தூருக்கு அருகில் உள்ள நடுத்திட்டு என்ற சிற்றூரில் 1925ஆம் ஆண்டு சீனிவாசம் பிள்ளை சொர்ணத்தாச்சி இணையருக்கு மகனாக பிறக்கிறார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் அரங்கநாதன் என்ற பெயராகும். அப்படி அரங்கநாதனாக இருந்த அந்த சிறுவன் ராப்பி சேதுப்பிள்ளையினுடைய வீட்டில் ஜன்னலுக்கு அருகே நின்று ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை மனப்பாடமாக ஒப்பித்து ராப்பி சேதுப்பிள்ளையிடம் காளானாவை பரிசாக பெற்றிருக்கிறார். அப்படி திருக்குறள் ஒவ்வொரு திருக்குறளையும் சொல்லி 1330 திருக்குறளையும் சொல்லி அதற்காக ஒரு பரிசு தொகையும் பெற்றுக்கொண்டார் என்பது ஒரு வரலாற்று பூர்வமான செய்தி. அதன் அடிப்படையில் குன்றக்குடி அடிகளார் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக திருக்குறளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். திருக்குறள் என்ன சொல்லியதோ அதன்படி வாழ்ந்து மறைந்த ஒரு பெருந்தகையாளர் குன்றக்குடி அடிகளார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். அப்புறம் அதற்கு பிறகு அவர் தீண்டாமை விளக்கு உணர்வும் மனிதநேய பண்பையும் அவருக்கு விபுலானந்த அடிகளார் தான் ஊட்டியிருக்கிறார். இப்படி ஒரு சமூக செயல்பாடுகளுக்கு விபுலானந்த அடிகள் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. தொடக்க காலத்தில் தர்மபுரம் ஆதீனத்திலே அவர் கணக்கர் வேலையை தொடங்கி இருக்கிறார். அதே மடத்திலே அவர்கள் வித்வான் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருந்தபோது அவருடைய அறிவாற்றலை பாராட்டி தர்மபுர ஆதீனமாக இருந்த தவத்திரு சுப்பிரமணிய தேசிய ஞானசம்பந்த பரமாச்சியார் சுவாமிகள் அரங்கநாதன் என்ற அந்த இளைஞரை துறவுக்கு ஆட்படுத்துகிறார். துறவுக்கு ஆட்படுத்தி
அவருடைய பெயரை கந்தசாமி தம்பிரான் என்று மாற்றுகிறார். அப்படி கந்தசாமி தம்புரானாக அவர் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்திலே இருக்கிற ஒரு சூழலில் அவர்கள் திருவண்ணாமலை ஆதீன குரு பூஜை விழா ஒன்றுக்கு அவர் செல்லுகிறார். அவருடைய உரையை கேட்ட ஆறுமுக தேசிக பரமாச்சார் சுவாமிகள் அவருடைய உரையை கேட்டு வியந்து தருமை ஆதீனத்திடம் முறையாக அவர் இசைவு பெற்று அவர்களை குன்றக்குடி மடத்திற்கு ஆதீன இளவரசராக நியமிக்கிறார். நியமித்ததுக்கு பின்பு இவருடைய பெயர் தெய்வீக சிகாமணி அருணாசல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்ற பெயரை அவர் பெறுகிறார். 1952ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் நாள் முதல் குன்றக்குடி ஆதீனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று 45வது குருமகா சன்னிதானமாக அவர் விளங்கினார். ஊர் மெச்ச உலகம் மெச்ச அவர் ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்ந்தார் என்பதை இங்கு நாம் சிறப்பாக பதிவு செய்கிறோம். 1990களிலே குன்றக்குடி அடிகளாரை பற்றி நான் முதலாக ஒரு அறிந்த செய்தி, வியப்பான செய்தி என்னவென்று சொன்னால், அப்போது சென்னை தொலைக்காட்சி வந்த சமயம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை தமிழ் ஒளிபரப்பு, மண்டல ஒளிபரப்பு என்று வரும். அதில் ஒரு முறை நான் பார்த்து கொண்டேன். குன்றக்குடி அடிகளார் பேசிக் கொண்டிருந்தார், தமிழில் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உரை ஆங்கிலத்தில் ஸ்கோர்லிங் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதற்காக அந்த நேர்காணல் நடைபெற்றது என்று சொன்னால், இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக குன்றக்குடி ஊராட்சி மன்றம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது ஒன்றிய அரசால். அதன் தொடர்பாக அந்த பேட்டி நிகழ்ந்தது. அது தொடர்பாக ஒன்றிய அரசு அவருக்கு மிகப்பெரிய ஒரு விருதையும் அவருக்கு வழங்கி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த ஊரிலே கல் சாராயம் விற்க அனுமதி கிடையாது. அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டு, அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை வைத்துக் கொண்டு, பெற்றோர்களை வைத்துக் கொண்டு சாலை வசதி செய்வது, எந்தெந்த இடத்தில் என்னென்ன பயிர் விளையும் என்பதை அறிவியல் ஆய்வாளர்களை வைத்துக் கொண்டு, இங்கே தென்னை மரம் வளரும் என்றால் தென்னை மரம், இங்கே கொய்யா மரம் வளரும் என்றால் கொய்யா மரம், அந்த ஊரையே ஒரு குட்டி ஜப்பானாக அடிகளார் மாற்றி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி. அடுத்து 1984 நான் முதுகலை படித்துக் கொண்டிருந்த போது குன்றக்குடி அடிகளாரை அவருடைய உரையை நான் முதல் முறையாக கேட்டேன். நான் குன்றக்குடி அடிகளார் என்று சொன்ன உடனே ஏதோ கிருபானந்த வரையறை பற்றி கதா கலாச்சாரமாக பேசிக் கொண்டிருப்பார் என்றுதான் என்னுடைய நினைவு ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது துப்பாக்கி தொழிற்சாலையிலே என்னுடைய அண்ணன் அன்பழகனும் செல்லப்பனும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அது தொடர்பாக நான் இங்கே சென்றிருந்த போது ஒரு வழக்காடு மன்றம் நடக்கிறது வா என்று சொல்லி என்னுடைய அண்ணன் அன்பழகன் ஜேஏசி அரங்கத்துக்கு என்னை அழைத்து சென்றிருந்தார். அங்கே வழக்காடு மன்றம், அந்த வழக்காடு மன்றத்துடைய தலைப்பு சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் ஏற்றத்தாழ்வுகளுடன் மனிதனை படைத்த இறைவன் குற்றவாளி என்ற ஒரு வழக்காடு மன்றம் நடைபெறுகிறது. அதற்கு நடுவராக குன்றக்குடி அடிகளார் இருக்கிறார். அந்த வழக்கை தொடுப்பவராக திருச்சி ஜமான்மூது கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் மு நாசிர் அலி அந்த வழக்கை தொடுக்கிறார். வழக்கை மறுப்பவர் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய தாக்கு சுப்பிரமணியம் அதை மறுக்கிறார். இப்படி அந்த வழக்காடு மன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கின் நிறைவில் தீர்ப்பை சொல்லுகிறார் குன்றக்குடி அடிகளார். மனிதனை சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் ஏற்றத்தாழ்வுடன் படைத்த இறைவன் குற்றவாளியே என்று சொன்னபோது அரங்கம் அதிர்ந்தது. எனக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய உரையிலே பல்வேறு செய்திகள் இருந்தாலும் கூட மார்க்சினுடைய காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், நில உடைமை, அதே மாதிரி பண்ணை அடிமை முறை, மூலதனம் என்று சொல்லி கம்யூனிச சித்தாந்தங்களை எல்லாம் இவர் மிக அழகாக, அதாவது கம்யூனிஸ்டுகாரங்க சொன்ன போது புரியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை கம்யூனிச சிந்தனைகளையும் அடிகளார் அவர்கள் மிக எளிய தமிழில், இனிய தமிழில் எல்லோருக்கும் புரியும்படியாக அந்த வழக்காடு மன்றத்தில் அவர் உரையாற்றியது இன்னும் என் நினைவில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இவர் ஒரு மனிதநேய பண்பாளர் என்பதற்கு காரணம், ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு மண்டைக்காட்டில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது. இருவேறு மீனவ சமூகங்களிடையே நடைபெற்ற அந்த கலவரத்தை அரசே அடக்க முடியாது என்று அமைதியாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் செல்லுகிறேன் என்று சொன்னபோது காவல்துறை தடுத்ததெல்லாம் மீறி கொண்டு உங்கள் உயிருக்கு உடைமைக்கு நாங்கள் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி காவல்துறை கையை விரித்த போது நான் செல்கிறேன் என்று சொல்லி அங்கு சென்று
இருவேறு மீனவ சமுதாயங்களோடு பேசி அங்கே அமைதியை நிலைநிறுத்தினார். அது மட்டுமல்ல, அந்த மீன் சந்தையிலே மீனை இழுத்து கையில் எடுத்துக்கொண்டு அதை ஏலம் விட்டார். ஏலம் விட்டு இருவேறு சமூகங்களிடையே ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தினார். அதற்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் கடந்திருக்கும் என்று சொன்னால் கூட இந்த காலகட்டம் வரை இருவேறு சமூகங்களும் இன்றளவும் அன்போடு இருக்கிறார்கள், கலவரம் இல்லாமல் இருக்கிறார்கள். பல்வேறு மத பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதற்கு அடிப்படையாக வித்தூன்றியவர் குன்றக்குடி அடிகளார் என்பதை இங்கு பெருமையோடு நாம் பதிவு செய்கிறோம். தந்தை பெரியாரோடு இணைந்து பணியாற்றிய ஒரு அதிசய மனிதர் குன்றக்குடி அடிகளார். பெரியார் இறைமறுப்பாளர், குன்றக்குடி அடிகளார் இறையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் என்று சொன்னாலும் கூட அவர் இந்த இறை ஏற்பில் இருக்கக்கூடிய, இறைவனை வணங்கக்கூடியவர்களிடம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதைத்தான் பெரியார் எதிர்க்கிறார். பொது உடைமை இல்லை என்று சொல்லி அதன் அடிப்படையிலே பெரியாரோடு இணைந்து பணியாற்றிய ஒரு பெருந்தகையாளர். இறை உணர்வை விட மனித உணர்வே முதன்மையானது என்பதை வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கடமையாக மக்களிடம் பரப்புரை செய்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் என்ற வகையிலே குன்றக்குடி அடிகளாரை குறித்த என்னுடைய ஒரு அறிமுக உரையை நான் நிறைவு செய்கிறேன். இப்போது குன்றக்குடி அடிகளாருடைய பெருமைகளை, அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பணிகளை, அவர் எழுதிய நூல்களை, அவருடைய உரைகளை, திருக்குறளுக்கு அவர் சொன்ன விளக்கங்கள், இப்படி அவர் ஒரு பன்முக பார்வையாளர். இசையை பற்றி கூட அவர் பேசியிருக்கிறார். இப்படி பன்முக ஆற்றல் கொண்ட குன்றக்குடி அடிகளாரை பற்றி இந்த 100ஆண்டு நிகழ்விலே சிறப்புரை ஆற்ற வருகை இருக்கக்கூடிய ஐயா முருகானந்தம் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அங்குசம் மாத இதனுடைய யாவரும் கேளீர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் என்ற பொருளிலே என்னை பேச அழைத்த அங்குசம் அந்த செயற்பாட்டாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியர்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்க நண்பர்களுக்கும் நன்றி. ஐயா அவர்கள் அடிகளாரை பற்றி ஒரு சிறப்பானதொரு முன்னுரையை அவர்கள் வழங்கினார்கள். மிக சிறப்பான முன்னுரை அவர்கள். அதிலே அவர் ஒன்று சொன்னாங்க. அவர் முதலில் திருவெரும்பூர்ல அவர் சந்தித்த பொழுது அடிகளாருடைய அந்த பட்டிமன்றத்தை பத்தி சொன்னாங்க. சிவபெருமானை பத்தி அவர் சொன்ன செய்தியை சொன்னார். செய்தி தவறு. அதே போலதான் இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணத்தில் வருகின்றது. அவருக்கும் நக்கீரனுக்கும் ஏற்பட்ட அந்த மோதல், சிவபெருமானுக்கும் நக்கீருக்கு ஏற்பட்ட மோதல், அந்த பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்று அதை பற்றி ஒரு பட்டிமன்றம் அவர் செய்தார். சிவபெருமான் செய்தது சரியா, நக்கீரன் செய்தது சரியா என்பது தலைப்பு. கடைசியில் அவர் சொன்ன விடை, சிவபெருமானை குற்றவாளி. அது ஒரு தமிழ் அரங்கம். அவர் சென்றது அங்கே பாண்டியனுடைய அரசவை அல்ல, அது பாண்டியனுடைய தமிழ் சங்கத்துக்கு சென்றார். அங்கே இவர் ஒரு புலவராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தன்னுடைய மேதன்மையை காப்பதற்காக நெற்றிக்கண்ணை திறந்தது குற்றம் குற்றம் என்று தீர்ப்பு சொன்னார். அது அங்கேதான் நம்ம அடிகளாரை பத்தி புரிஞ்சுக்கணும். அதனால அடிகளாரை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சைவ மடத்தினுடைய தலைவர், ஒரு ஆதீனகர்த்தர். சைவ மடங்களுடைய ஆதீனகர்த்தெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க பக்கத்துல ஒரு ஆதீனத்துக்கு பக்கத்திலேயே அவங்க பணியாற்றினவங்க. அது தவிர மற்ற ஆதீனம் தெரியும். அவங்க எல்லாம் வெளியே வரமாட்டாங்க. அவங்ககிட்ட போய் நேர்காணல் பார்க்கறதுங்கிறது மிக மிக சிரமம். அவங்க இப்படி வெளியே வந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு இது வெள்ளை வெத்தலை வச்சுதான் போய் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சைவ மடத்தினுடைய தலைவர். அவர் ஒரு பழமையான துறவி, பழமையான மடத்திலிருந்து துறவி. அவர் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், நாத்திகர்கள், பொது உடைமைக்கு சேர்ந்தவர். இவர்கள் எல்லாராலும் பாராட்டப்பட்டார் என்றால் அது ஏன்? தந்தை பெரியாரை அவரை எப்போது மகா சன்னிதானம் என்றுதான் அழைப்பார்கள். அதற்கு காரணம் என்ன? ஒரு சமயத்தவர் அரசியல் களத்தில் உள்ள எல்லா தலைவர்களோடும், தொடக்கத்தில் அவர் காமராஜரோடு மிக நெருக்கமாக இருந்தார். அதன் பிறகு தந்தை பெரியாரோடு நெருக்கமாக இருந்தார், அண்ணாவோடு நெருக்கமாக இருந்தார், கலைஞரோடு நெருக்கமாக இருந்தார், எம்ஜிஆரோடு நெருக்கமாக. இப்படி எல்லா தலைவரோடு நெருக்கமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் இந்த விடைதான் இந்த பொழிவாக நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு அவருடைய ஆன்மீக பயணம் மிக நீண்ட ஒரு பயணம், அதே போல அவருடைய அறிவியல் பயணம், அதே போல அவருடைய மனிதநேய பணிகள்,
பெரியாருடைய மோதலும் காதலும், பெரியார் அவருக்கு ஏற்பட்ட மோதலும் காதலும். அதே போல் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் வழிபாடு மற்றும் கருவறை நுழைவு, புவும் புனலும் கொண்டு அனைவரும் அச்சராகலாம். இந்த கொள்கை, இதை வைத்துதான் என்னுடைய பொழிவை இன்றைய தினம் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மையமாக இருப்பதுன்னா அவருடைய மனித நேயம் தான். மனித நேயம் ஒன்றே ஒன்றுதான். ஐயா பத்தி அவங்க தொடக்கத்திலேயே அவருடைய இளமை பொறுத்த சொன்னாங்க. விபுலானந்த அடிகளோடு அவருக்கு ஏற்பட்ட தொடர்பு. விபுலானந்த அடிகள் நம்ம தெரிஞ்சக்கூடிய இன்னும் அதிகமாக தமிழ்நாட்டில் அவருடைய பேர்ப்பார். ஆனா அவரு தான் முதலாக, முதல்வர்னு சொல்ல முடியாது, மிக சிறப்பாக விபுலானந்த அடிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழுகின்ற பகுதியில் சென்று அவர்களுக்கு பள்ளிக்கூடம் அமைத்து தினசரி மாலை வேளையில் சென்று அங்கே மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். எனவே விபுலானந்த அடிகளிடம் அடிகளார் கூட இருந்ததுனாலதான் அவருக்கு அந்த உணர்வு அதிகமாக இருந்தது. அவர் சொல்லுவார், அடிகளார், மானிடம் வெல்ல வேண்டும், கடைக்கோடி மனிதருக்கும் கடை தேற்று பெற வேண்டும், கடவுளை பற்றியே பேசி மட்டும் பயனில்லை, அவர் கேட்டதை தரமாட்டார், பிச்சை எடுத்து கொடுத்து உயிர் வாழ வேண்டிய கடவுள் எதற்காக? இதுதான் அவருடைய கேள்வி. அடிகளாருடைய மையம் பாத்தீங்கன்னா மனித நேயம். கடவுள் பிச்சை எடுத்து கொண்டு கேட்பதற்கு கடவுள் எதற்காக? மனிதன் பிச்சை எடுக்கிறதா எதற்காக? வேறொரு இடத்துல சொல்லுவார், ஒரு இடத்துல, நாம் படைக்கின்ற பொருள் எல்லாம் கடவுள் ஏற்பதில்லை. அது என்ன காரணம் தெரியுமா? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான மனிதர் பட்டினியா இருக்காங்க, அவங்க எல்லோருக்கும் உணவு கிடைச்சதான் நான் சாப்பிடுன்னு சொல்ல ஒரு உண்ணாவிரதம் இருக்காரு. அப்படி அதை வேடிக்கையா சொல்வார். கடவுள் வேடிக்கையா சொல்வார், அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்வாரு, நான் சோவியத் நாட்டுக்கு சென்று வந்த பொழுது அவங்க மடத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்க, அங்க நீங்க என்ன பார்த்தீங்கன்னு. நான் அங்கே எந்த கடவுளையுமே பார்க்கல அப்படிங்கிறார், எந்த கோயிலுமே பார்க்கல. ஆனா அங்க எந்த மனிதனும் பட்டினியாக இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன, அங்கே கடவுள் இருக்கிறார்கள். ஆனால் லட்சக்கணக்கான மனிதர்கள் இங்கே பட்டினியாக இருக்கிறார்கள். இதுதான் நான் சோவியத்தில் சென்றது செய்திகள் செய்தி என்று மிக அழகாக சொல்லுவார்கள். இப்படி அவருடைய அந்த ஆன்மீகம் என்பது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவர் மனித நேயத்தை அடிப்படையாக தான் இருக்கும். அவர் முதலாக 1952 அருள்நெறி திருக்கூட்டம் என்ற ஒரு அமைப்பை முதல்ல தொடங்குறார். அதுலதான் ஐயா அவங்க சொன்ன அந்த பட்டிமன்றத்தை நடந்தது. அது இன்னைக்கும் நம்ம திருவூருமோ அந்த பகுதியை மிக சிறப்பாக அங்க அன்பர்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. அந்த அருள்நெறி திருக்கூட்டத்தின் வழியாகத்தான் அவர் பல சீர்திருத்தங்களை, சைவ சபையத்தில பல சீர்திருத்தங்களை அவர் செய்தார். தமிழகத்தில் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பெரியாருடைய நாத்திகவாதம், பெரியாருடைய கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்பின் காரணமாக அவர் பிள்ளையார் உடைப்பு போன்ற பல போராட்டங்களை பெரியார் முன்னெடுத்தார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அடிகளார் அதுக்கு நேர்மாறான நிலை எடுத்தார். குறிப்பா சொல்லணும்னா இந்த அருளறி திருக்கூட்டத்தினுடைய பணி என்பதே பெரியாருக்கு எதிராக போராடுவதுதான். அதற்காக தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தினார். அந்த பணியில அவங்க தொடர்ந்தாங்க. அவர் கேட்கிறார், எல்லா ஆன்மீக சார்ந்தவர்களையும் கூப்பிட்டு கேட்கிறார், பெரியார் இப்படிலாம் சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கிறது நம்ம என்ன ஏன் இருக்கோம், உடனே கிளர்ந்து எழுங்கள் சொல்லி எல்லாத்தையும் அவர் அழைத்து செல்கிறார். பெரியாருக்கு நிறைய பதில் சொல்றார். பெரியார் விடுதலையில பக்தர்களுக்கு ஒரு வினாக்கள் என்று 30 வினா எழுதுறார். அது இவரு பக்தர்களின் பதில் என்று சொல்லி 20 பதில் தர்றார். அதுக்கு சொல்லிட்டு நடந்தே தீரும் என்று சொல்லி நூல்ல மிக சிறப்பாக அவர் பண்றாரு. அந்த அருள்நெறி திருக்கூட்டம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சியை செஞ்சிருக்கு. அவர் முதலாக நம்ம பெரியாரை எதிர்க்கிறது காரணம் சொல்லணும் இல்லையா? அவர் பெரியார் சொல்லுவது சரி, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிதான் முதல்ல 108 1008 என்று சொல்லக்கூடிய இப்ப சரசரன் அம்மன் சொல்லுவாங்க அந்த அர்ச்சனை திருக்கோயில், அதை 108 1008 தமிழ் வழிபாடு செய்வதற்குரிய சிறு சிறு நூல்கள் முதல்ல அவங்க அடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி சமய வகுப்புகளை எடுத்தாங்க. அதே மாதிரி இவங்க சிவாச்சாரிகள் சொல்லுவாங்க கோயில்ல, அவர் சமயாச்சாரிகள் என்று சொல்லி யாரு எந்த ஜாதி வேறுபாடு இல்லாமல் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். திருக்கோவிலே அவர் கருவறையில் சென்று எப்படி பூசனை செய்ய வேண்டும் என்பதற்காக சமயாச்சாரியர்கள் என்ற பயிற்சி கொடுத்தார். இது எல்லாவற்றை விட மிக சிறப்பானது என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் ஏழை மக்களுக்காக இந்த அருளறி திருக்கூட்டத்தினுடைய கொள்கை விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த அருளறி திருக்கூட்டத்திற்கு அன்பர்கள் செய்ய வேண்டிய பணி, முதல் பணி, ஏழை மக்கள் இருக்கிறது செல்லுங்கள், அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்கன்னு சொன்னார் முதல்ல. அதே போல
அவர்கள் வந்து இருக்கின்ற மருத்துவமனையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தேவையான உதவியை கொண்டு செய்யுங்கள். இப்படி பாத்தீங்கன்னா அருள்நெறி திருக்கூட்டம் என்பதே ஒரு மனிதநேய பணிகளை செய்ய வேண்டும் தோற்றுவிக்கப்பட்டது. அதன் சார்பாக அவர் வந்து தேவக்கோட்டையில் 1954 ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தார். அந்த மாநாட்டுக்கு ராஜகோபாலாச்சாரியார் வர்றார். அவர் வந்து அடிகளார் ரொம்ப பாராட்டிட்டு அவரு நம்முடைய குன்றக்குடி திருமணத்துக்கும் ராஜாஜி செல்றார். அப்ப ராஜாஜியோட நெருக்கமா இருக்கார். அவர் காரணம் என்னன்னா அவர் பெரியாரை எதிர்க்கிறார் ஒரே காரணத்தினால. இப்படி அவர்களுடைய அந்த இது சென்று கொண்டிருக்கிறது. இந்த அருள்நெறி திருக்கூட்டத்தினுடைய செயல்பாட்டை வந்து இன்னும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு வரணும், கிராம அளவுல கொண்டு போகணுங்கிறதுக்காக அருள்நெறி திருநெறி திருப்பணி மன்றம் என்று சொல்லி இன்னொரு மன்றத்தை அறிவிக்கிறார். அந்த மன்றத்தின் மூலமாக அவர்கள் சொன்ன செய்தி, அவர் செய்த செயல்பாடு, ஏன்னா அவரை பொறுத்தளவுல அவருடைய சொல் அவருடைய செயல் இது ரெண்டும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும். பேச்சு எழுத்து செயல். பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ ஆன்மீக தலைவர் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க அல்லது எழுதுவாங்க, அதுவும் நிறுத்திடுவாங்க. ஆனா செயல்பாடே இருக்காது. அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த செயல்பாடுகள் நம்மளால் கற்பனை பண்ணி வாங்க முடியாது. அந்த குன்றக்குடி திட்டம் நான் அப்புறமேட்டு சொல்றேன். அதுல ஏற்பட்ட அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இவர் 45 ஆண்டுகள் தான் திருமணத்தினுடைய அதிபராக இருந்தார். ஆனால் அவர் ஏறத்தாழ ஒரு 300க்கு மேற்பட்ட நிறுவனங்களை அவர் நிறுவியிருக்கார். நினைச்சே பார்க்க முடியாது எப்படி ஒரு மனிதராக இப்ப செய்ய முடியும்னு சொல்லி. அந்த மன்றத்துல அவர் இளைஞர்களுக்கு அவர் இட்ட பணி என்னன்னா, பெரிய புராணத்தை அவர் வேற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கிறார். பெரிய புராணத்துக்கு வந்து அண்ணா ஒரு உரை எழுதுறார், ஒரு பொருள் எழுதுறார். பெரிய புராணம் என்ற புராண கதை பொய்யானது அப்படின்னு சொல்லி எழுதுறார். அது ஜாதியை வளர்க்கிறது அப்படின்னு அண்ணாவுடைய பேச்சு. அதுக்கு மறுமொழி இவர் சொல்றார், அல்ல, பெரிய புராணம் ஜாதியை வளர்ப்பது அல்ல அப்படி சொல்லிட்டு அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு, அவருடைய பேச்சை கேட்டவருடைய உருவாகி கொண்டு சில பணிகளை மேற்கொண்டார். அது முதல் பணி என்னன்னா, பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய நாயன்மார்கள் என்ன தொண்டை செய்தார்களோ அந்த தொண்டை இன்றைக்கு நாம் செய்யவில்லை. அவர்களை வெறும் சடங்காக்கி அவருடைய குருபூசை நாளிலே அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நாம் அவர்களுக்கு வழிபாடு செய்து படைத்து நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு உதாரணமா சொன்னோம்னா, இப்போ திருச்சிராப்பள்ளியில் எடுத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்முடைய தாய்மாமர் கோவில்ல இப்ப விழா நடந்துட்டு இருக்கு, 10 நாள் விழா. இதுல என்ன 3 நாள் பழிச்சீங்கன்னா கூட போய் பார்க்கலாம். நூற்றுக்கால மண்டலத்துல செட்டிப்பொன் மருத்துவம் என்ற ஒரு, ஏன்னா இந்த தாய்மாமர் கோவிலுடைய பெயரே தாயும் ஆனவர். அது ஒரு வரலாறு இருக்கு. காவேரி கரை தாண்டி ஒரு பெண் வந்த பொழுது அவருடைய பிரசவத்திற்காக இவரே தாயாக சென்று பார்த்தார் அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல வந்து இங்க சிறப்பா கொண்டாடுவாங்க. இங்க திருச்சிராப்பள்ளியில மூக்கப்பிள்ளைன்னு ஒரு இருந்தார், மிக சிறந்த செய்வர். அவர் அருள்நெறி திருக்கூட்டத்தில் இருக்காரு. அவரோட சில கிருஷ்ணன் நிறைய பேர் இங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ஆண்டு நூற்றுக்கால மண்டலத்துல இந்த செட்டிப்பொன் மருத்துவ நிகழ்ச்சிக்கு ஐயா சாமியை கூப்பிடுறாங்க. அவர் பேசுறாரு. பேசிட்டு இறுதியா சொல்றாரு, இந்த செட்டிப்பொன் மருத்துவத்தை நீங்க என்ன பண்றீங்க? அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க. இந்த மகப்பேருடைய அந்த பெண்களுக்கு பிரசவம் பெண்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. அடுத்தது மதியானம் மாகேஸ்வர பூஜை. இந்த மாகேஸ்வர பூஜை எல்லாரும் சாப்பிடுறது, அவ்வளவுதான். ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு சொன்னாரு, பல ஆண்டுகள் நீங்க நடத்திக்கிறாங்க. எல்லாரும் ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அவர் சொன்னது, இறைவன் வந்து தாயாக ஏன் வந்தார்? அவர் நினைச்சுதான் செட்டிப்பொன் மருத்துவத்தை வந்து இங்க மேல இருந்தே மலைக்கோட்டையில இருந்தே ஒரு கையை காமிச்சாருனாக்க மகப்பேறு சோப்பேர் ஆயிருக்காத. அவர் ஏன் வந்தார்னா, ஏழை மக்களுக்கு மகப்பேறு இலவசமாக பார்க்க வேண்டும். அந்த வகையில இங்க இருக்கிற பெரியவர்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில ஒரு இலவச மகப்பேறு மருத்துவமனை நீங்க அமைச்சிருக்க வேணும். அதுதான் நீங்க இந்த செட்டிப்பொன் மருத்துவ நாளுக்கு செய்கின்ற கடமை. அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீங்க உட்காந்து பேசிட்டு போறத பயிர் இல்லை. எனவே இனிமேல் நீங்க அதை செய்வதாக இருந்தா என்னை கூப்பிடுங்க, லேட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சார். இதே போலதான் அவருடைய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, மதுரையில ஆவணி மூலம் நடக்கும். ஆவணி மூலம்ங்கிறது நம்ம திருவள்ளுவர் படத்தை நம்ம பார்த்திருப்போம். அங்க வந்து இறைவன் வந்து நேரா வைகை ஆற்றுல கூலி செய்வதற்காக அந்த கிழவிக்காக வர்றார். அப்ப அந்த ஆவணி மூலத்துல பாத்தீங்கன்னா எல்லா சைவ கோயிலையும் எல்லா சைவ அன்பர்களும் ஆவணி மூல விழாவை எடுத்துட்டு அன்னைக்கு புட்டு செஞ்சு எல்லாம் சாப்பிடுவாங்க. அவர் அதே மாதிரி மதுரை கோயில கூப்பிட்ட பொழுது அந்த விழாவில, இந்த புட்டு சாப்பிட்டு நான் இங்க வந்தேன், இல்ல இந்த புட்டுக்காக தான் இறைவன் இங்க வந்தானா? இறைவன் நினைச்சிருந்தா அந்த வைகை ஆற்றுடைய வெள்ளத்தை தடுத்திருக்க முடியாதா இங்க வராமையே? ஆனா ஏன் வந்தான்னு சொன்னா, உழைப்பினுடைய மகிமையை இங்கே தெரிந்து கொள்ளும், அதுக்காக தான் வந்தான். அதனால இந்த ஆவணி மூலம் திருநாள் என்பதை நிமிட்டு உழைப்பு திருநாள் அப்படின்னு வைக்கணும்னு சொன்னார். உழைப்பு திருநாள்.
இந்த மதுரையில் இருக்கக்கூடிய சைவ அன்பர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆவணி மூலத்தன்று ஏதாவது ஒரு பணி நீங்க செய்யணும். திருக்கோயிலுக்கு வந்து செய்யுங்க, குளத்தை போய் தூர்வாடுங்க, இல்லது பொதுமக்கள் இருக்கக்கூடிய கேணியை தூர்வாருங்க. இது மாதிரி பணி செய்வதுதான் நீங்கள் இறைவனுக்கு செய்ய தொண்டு அப்படிங்கிறது அங்க வலியுறுத்துறார். அதே மாதிரி திருவாரூர்ல பாத்தீங்கன்னா தண்டியடிகள் அப்படின்ற ஒரு நாயனார், அவர் கண் வேற பார்வையற்றவர். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அந்த திருவாரூர் இருக்கக்கூடிய குளம் கமலாலயம் சொல்லி மிகப்பெரிய குளம் அது, அந்த குளத்தை வந்து அவர் கழுத்துல கயிறை கட்டி 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 கொண்டு தூர் வர்றாரு. அதை நீங்க பாக்குறீங்கல்ல, தண்டியடிகளுடைய புராணத்தை படிக்கிறீங்கல்ல, அப்ப என்ன செய்யணும்? அன்றைய தினம் அவருடைய குரு பூசை நாள்ல நீங்க போய் செய்யணும், அந்த குளத்தை தூர் எடுக்கணும். அதுதான் தண்டியடிக்கு செய்த உண்மையான பூசை. சும்மா வந்து அன்னைக்கு ஒரு எல்லாரும் வந்து குரு பூசைக்கு எல்லாம் பழையில போட்டு பேசிக்கிட்டு போறது பயனில்லை. இப்படி ஒவ்வொரு நாயனார் பத்தியும், கண்ணப்ப நாயனாரை பத்தி சொல்லும் பொழுது அவர் கண்ணப்பன் என்ன செஞ்ச, கண்ணை கொடுத்தான். அப்போ முதல் கண்தானம் பண்ணவர் கண்ணப்பன் தான், முதல் கண்தானம். அதுக்காக மதுரையில அங்க இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையில அவர் 1960-62 காலம் நினைக்கிறேன், அங்கே வந்து கண்ணப்பன் கண் மருத்துவ பிரிவு என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவை அவரே மக்களிடம் பொருள் வாங்கி அதை வச்சு காமிச்சார். இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வரலாற்றிலையும் அவர் வந்து நிறைய இந்த நம்ம வந்து அன்பழகன் வந்திருக்காரு, அவங்களுடைய திருக்குறிப்பு தொண்டர் அவங்க வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய பூசை வரும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்துல சரி எல்லா கோயில்களையும் அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த திருக்கோயிலுக்கு தினசரி அங்க இருக்கக்கூடிய சாமிக்கு அம்பாளுக்கும் அங்க வந்து பரிவட்டம் சொல்லுவாங்க, துணி, அவைகளை வந்து தூய்மைப்படுத்தி அதை துவைத்து கொண்டாந்து கொடுப்பாங்க, அவங்க ஏகாடின்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்க ரொம்ப கேவலமா நடத்துறீங்க. ஆனா அவங்க கொடுக்கறா புது துணி உங்களுக்கும் கிடையாது, சாமிக்கே இல்லை. முதல்ல அந்த நாள்ல அவர்களை வந்து பாராட்டுங்க, அந்த பணியை நீங்களும் செய்யணும். கோவில யார் வேணாலும் செய்யலாம், அதுக்குன்னு ஒரு ஜாதியை உருவாக்காதீங்க. இப்படி ஒவ்வொரு நாயன்மாருடைய இல்லையும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து அந்த நாயன்மார் குருபூசை என்பது தொண்டினுடைய ஒரு குறியீடாக வைத்து அன்றைக்கு செய்யணும் அப்படிங்கிறதுதான் அவருடைய கொள்கை. இன்னும் சொல்ல போனா நாயன்மார்களை பத்தி அவர் சொல்லும் போது சைவ அன்பர்களை பார்த்து சொல்லுவார், நாயன்மார்கள்ல அனைத்து சாதியும் இருக்காங்க. நம்ம நந்தனார் வந்து அவர் பறையர் வகுப்பை சேர்ந்தவர், திருநீலகரியார் ஆழ்ப்பாளர் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், திருக்குறிப்பு தொண்டர் வந்து அவர் வண்ணார் சாதியை சேர்ந்தவர். இப்படி பல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நாயன்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர் சொல்லுவாரு, நீங்க வந்து கோயிலுக்குள்ள அவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவங்கள தொட்டா தீட்டுங்கிறீங்க. ஆனா அந்த 63 நாயன்மார்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவருடைய திருமணியை நீங்க உள்ள வைக்கிறீங்க, அவர்களுக்கு குரு பூசை செய்றீங்க. அப்ப அவர்களை வழிபடும் பொழுது அந்த இனத்தில் வந்த மக்களை ஏன் விற்கிறீர்கள்? இந்த சிந்தனை பாருங்க, எவ்வளவு ஒரு உச்சமான சிந்தனை பாருங்க. நீங்க அதை வச்சு வழிபடுறீங்கல்ல, அவர் சிவாச்சாரியர்கள் செய்வாங்க, அவர்களுக்கெல்லாம் தினசரி நீங்க பூஜை பண்றீங்கல்ல, அதே உணர்வு ஏன் உங்களுக்கு இன்றைக்கு மனிதரிடம் வரமாட்டேங்குன்னு சொல்லி மிக சிறப்பாக அவர் வந்து செய்வார். குறிப்பா சொல்ல போனா நந்தனாருடைய நினைவாக தான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. பல சமூக கருத்தரங்கள் உங்க மயிலாடுதுறையில தான் அவர் வந்து நம்ம பாரதிதாசன் பல்கலைக்கு சார்பாக அனைமா அந்த ஐயா இந்த 89ல 94 முடிய ஏறத்தாழ 5-6 ஆண்டுகள் தொடர்ந்து நந்தனாருடைய சமூக கருத்தரங்கம் நடத்தியிருக்காரு. அப்போ நல்ல பாருங்க அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. நாம எல்லாம் பெரிய புராணத்தை படிக்கும் பொழுது அது ஒரு கதையா படிப்போம், அல்லது ஒரு புராண கதையா. அவங்க இன்னைக்கு பிரபலமான நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, சைவ பேச்சாளர்கள், அவங்க அதை சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு அவங்க பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா அடிகளார் அப்படி இல்லை. அந்த புராணத்தில் சொல்லப்பட்ட நாயனாருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார்களோ அந்த பணியை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். குறிப்பா வந்து அப்பர் பெருமானுடைய உழவாரப்படி இருக்கு பாருங்க, அதுல அவர் மிகவும் தோய்ந்தவர், மிகவும் அதுல வந்து ஆட்பட்டவர். அதனால எல்லா கோயில்களையும் உழவாரப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த உழவாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்கும், அப்பர் இப்படி வச்சிருப்பாங்க, ஒரு தோசை திருப்பி மாறும் இப்படி இருக்கும். அவர் என்ன சொல்லுவாரு, அது வந்து உழைப்பினுடைய அடையாளம். அதுக்கு வந்து அவரே வந்து அதுக்கு லோகோன்னு இப்ப சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அதை வந்து உழைப்பின் அதிகம். அதுக்கு இன்னொரு உதாரணமே அவர் சொல்வார், காந்தியடிகள் எப்படி கைராட்டையை வந்து மக்களிடத்திலே பரப்பினாரோ அது வந்து தன்னம்பிக்கையினுடைய தன்னுழைப்பினுடைய ஒரு அடையாளம். அதே போல அப்பர் பெருமானுடைய உழவார கருவி என்பது உழைப்பின் அடையாளம். இப்படிதான் அவர் வந்து பெரிய புராணத்தையும் நம்முடைய சைவ சமயத்துக்கு கூறப்பட்ட நூல்கள் எல்லாம் அந்த பார்வையில தான் பார்த்தார். அதனாலதான் ஒரு கவிஞன் பார்க்கும்போது அவரை பத்தி கெட்ட மனங்களின் அழுக்கை கீண்டி எடுப்பார் போல கேலி குளம் ஆனவற்றில் தூர் எடுக்கின்ற பிட்டு திருவிழா அடிகள் பேணி எடுக்கின்றார்
அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கவிதை ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதை விட இன்னொன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த சமணர்கள் கழுவேற்றம் என்பது உண்டு. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகும்பொழுது அங்கே வந்து 3000 சமணர்களை கழுவேற்றம். இந்த விழா வந்து அங்க நடக்கும். இந்த 10 நாள் உற்சவம் நடக்குது. இப்ப இந்த வைகாசி நடக்கும். அதை நிறுத்த சொன்னவர் அவர். அந்த விழா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 1953 அப்ப பாருங்க, அப்பெல்லாம் வந்து சைவ சமயத்திற்கு காப்பத்துக்காக கோயில் எல்லாம் ரொம்ப தீவிரம் இருப்பாங்க. அது மதுரை கோயில்ல வந்து அங்க வைத்தியநாதர் இருப்பது போல ஆலய பிரவேசம் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய சைவர்கள் மற்ற உயர் ஜாதிக்காரன் சேர்ந்து நீ உள்ள நுழைஞ்சிட பாத்திரம் எல்லாம் அடியாரோடு இருந்தாங்க. அவரு ரொம்ப புத்திசாலித்தனமா முத்துராமலிங்க தேவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. நாங்க பாத்தீங்கன்னா போய் யாரு போகணும், அந்த அளவுக்கு அங்க சைவ வெறி பிடித்தவர்கள். அவர் இருக்கின்ற இடத்துல இந்த சமணர் கல்வெட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த விழாவை நிறுத்தினார். இப்ப நடத்துறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அந்த விழா இப்ப அங்க நடத்துறது கிடையாது. அது போல வந்து அவருடைய ஆன்மீக பயணம் என்பது மனித நேயத்தை மையமாக கொண்டது. அதே போல அவருடைய ஜாதி மதம் வேற்றுமையை அப்பாற்பட்டது. அதை அடுத்து வேற ஒரு தலைப்புல சொல்றேன். அடுத்தது பெரியாருடைய மோதலும் காதலும் பேசும்போது இந்த நான் சொன்ன மாதிரி அந்த அருள்நெறி திருக்கூட்டத்தினுடைய தோற்றமே பெரியார் எதிர்ப்புக்காக தான் ஏற்பட்டப்பட்டது. அதுக்குன்னே ஏற்பட்டப்பட்டது. அங்க பாத்தீங்கன்னா அவர் பிள்ளையார் போராட்டம் நடத்தும் போது அதெல்லாம் எதிர்த்து இவங்க போராட்டம் நடத்தினாங்க, அருள்நெறி திருக்கூட்டம். அதே போல திருவள்ளுவர்புத்தூருக்கு பக்கத்துல மம்சாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அங்க அடிகளார் வந்து இதை எதிர்த்து பேசுறாரு. அப்ப திராவிட கட்சி சேர்ந்தவங்க அவர் பேர் கல்லெறிறாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் போர்க்கூடம் கொண்டு வந்தாங்க. அதே போல நம்முடைய ஆவுடையார் கோயில் வந்து மாணிக்கவாச பெருமானும் அந்த ஊர்ல அந்த கோயிலுக்கு வெளியவே திராவிட கழகத்தை அவங்க கொடி ஏற்றி வச்சிருந்தாங்க. இவர் அடிகளார் அங்க போறாரு. போனோன்னு உடனே பார்த்துட்டு வந்து முதல்ல அந்த கொடி இறக்குறாரு. இறக்கிட்டு அங்க சைவ நந்தி கொடி அங்க ஏற்றுறாரு. இது பெரிய கலவரம் ஆயிடுது. ஒரு 3 நாள் 4 நாள் அந்த ஊர்ல வந்து அவங்க ஒரு பகுதியாகவும் மக்கள்லாம் அடியார சாப்பிடுவோம். அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களே வந்து சரி 2 எடுத்துருங்கன்னு சொல்லி அது நிலைமை வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த பெரியாருடைய கருத்துக்களோட ஒரு மோதல் பாணிதான் அவர் கடைபிடிச்சார். ஆனா 2 பேத்தினுடைய நோக்கம் ஒண்ணுதான். பெரியார் வந்து கடவுளை மறுக்கிறதே காரணம் அவர் ஜாதியையும் பார்ப்பனத்தின் மேலாதிக்கத்தையும் ஒழிக்க வேண்டும் சொன்னா ஜாதி ஒழிய வேண்டும் நினைச்சார், கடவுள் ஒழிய வேண்டும் நினைச்சார். ஆனா இவர் அப்படி இல்லை. கடவுள் வந்து மனிதனை படிச்சான். அதே சொல்லுவார், மனிதனை படிச்சது பட்டினியை ஏன் படிச்சான்னு கேட்கும் போது சொல்லுவார், அடிதான் அவர்கிட்ட சொல்லுவார், அதுக்குதான் உனக்கு அவர் 2 கையும் கொடுத்தாருல, நிலத்தை கொடுத்தாருல, நல்ல நீரை கொடுத்தாருல, அறிவை கொடுத்தாரு, உனக்கு ஆற்றலை கொடுத்தார். இதெல்லாம் வச்சு நீ வந்து உன்னுடைய உணவை தேடிக்கணும். அதை விட்டுட்டு என்னை வந்து இறைவன் படுத்த விதின்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவார். ஆனா இந்த 2 மோதல் வந்து பெரிய அளவுக்கு போயிட்டு இருந்த பொழுதுதான் ஈரோட்ல 1956 சென்னியப்ப முதலியார் என்ற வீட்டுல பெரியாரி இவரையும் சந்திக்கிறது ஏற்பாடு செஞ்சேன். அப்ப கூட பெரியார் வீட்டுக்கு அடியில போறேன்னாரு. ஆனா பெரியார் தான் வந்து அவர் வரவன் நானே போறேன்னு சொல்லி மாடி ஏறி போய் பாக்குறாரு. 2 பேரும் நீண்ட நேரம் பேசிக்கிறாங்க. பேசின பிறகு 2 பேரும் உள்ளங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து 2 மாதத்துல திருச்சிராப்பள்ளியில தான் பொன்மலையில பெரியாருடைய பிறந்தநாள் கூட்டம். அதை நேரடியா வந்து கலந்துக்கிறார். அடிகளார் நேரா வந்து கலந்து பெரியாரை பத்தி ரொம்ப சிறப்பா பேசுறாருங்க. ரொம்ப பெருசா பேசுறாரு. அப்பதான் பெரியார் அவரை மகா சன்னிதானம் சொன்னார். இது பெரிய வார்த்தை. இது மகா சன்னிதானம் ஏன்னு சொன்னா அவர் பெரியாரை பத்தி அவ்வளவு அவர் அப்போதுதான் அதுக்கு பிறகுதான் திராவிட கழகத்துக்காரர் போனா எல்லாரும் என்ன பட்டாங்க, காவி முடியில் ஒரு கருஞ்சட்டைக்காரர் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த இது அப்படியே போகுது. அதனால இந்த தீண்டாமை ஒழிப்பு, ஜாதிய உயர்வு தாழ்வு, இது 2ஐயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கருவறையில் சென்று பூவோடு புடலும் சேர்த்து யார் வேணாலும் சென்று வழிபடலாம். இந்த மாதிரி சில நோக்கங்கள் 2 பேருக்கு ஒன்னாதான் இருந்துச்சு. ஆனா பெரியாருடைய பாதை என்பது பாத்தீங்கன்னா அது ஒரு சோசியல் ரெவல்யூஷனா இருந்துச்சு. ஆனா இவருடைய பாதை என்பது சோசியல் ரிஃபர்மேஷனா இருந்து இவர் ஒரு சமுதாயத்தை ஒரு மறுமலர்ச்சியை கூட நினைச்சாரு. அது வராது, அது புரட்சி மூலமா வரும்னு நினைச்சது பெரியார். இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு தவிர மற்றபடி 2 பேருடைய நோக்கம் ஒன்றாக இருந்தது. அதன் பிறகு 2 பேரும் நல்ல பழகின பிறகுதான் 56 பெரியார் வந்து குன்றக்குடி மடத்துக்கு போறார். போய் இறங்கணும் போது அந்த மடத்தினுடைய மரபுப்படி பெரியாருக்கு திருநீர் கொடுக்குறாங்க. அதை பூசி விடுறாங்க. பெரியார் மகிழ்ந்து பூசிட்டு உள்ள போயிட்டு பேசிட்டு வந்துடுறாரு. வரும்போது கார்ல அவங்களுடைய நண்பர்லாம் கேட்கறாங்க, என்ன நீங்க போய் விபூதி பூசி? அதான் மரியாதை. நான் வந்து சாமி கொடுக்குறாரு, அதை நான் மாட்டே சொல்லுவேன். ஏன்னா பெரியாருடைய நிறைய நிகழ்ச்சி இருக்கு. அவர் வீட்டுக்கு ஒரு தடவை திருவிக்கா போயிருந்த பொழுது, திருவிக்கா எப்பொழுதும் திருநீர் எல்லாம் போக மாட்டாரு.
காலையில அவர் வீட்டுல குளிச்சுட்டு வர்றாரு. பெரியார் அவர் குளிச்சுட்டு வரும்போது திருநீர் பேழையை நீட்டுறாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் அடுத்தவருக்கு மனம் புண்படக்கூடாது. நம்முடைய இங்கேதான் நம்முடைய கல்லூரி, ஒரு கல்லூரியில, பெண்கள் கல்லூரியில வந்து பாடும்பொழுது பெரியார் வந்து அங்க கடவுள் வாழ்த்து பாடும்போது ஏன் சின்னாங்கிறது அவன் பார்ப்பான். இது மாதிரி செய்தி நிறைய இருக்கு. அதெல்லாம் அவர் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் கொடுப்பவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான். அந்த மாதிரி அங்க வந்து மடத்துக்கு போகும்போது பெரியார் இது பண்ணார். அதே மாதிரி அடிகளார் வந்து இங்க வந்தார். திருச்சிராப்பள்ளியில புத்தூர்ல இருக்கக்கூடிய பெரியார் மாளிகைக்கு வரும்போது அவர் முடியாத காலத்துல வெளியே வந்துருன்னு அவர் வரவேற்று உள்ள கூட்டு போனார். இப்படி நிறைய செய்திகள். இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி செல்வேந்தன் என்கிட்ட சொன்னார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. திருவரங்கத்துல அங்க ஒரு நகர மன்ற தேர்தல் நடக்குது, தமிழ்நாடு போறா. திருவரங்கத்துல வெங்கடேச தீட்சர் நிக்கிறார் அந்த சேர்மன் பதவிக்கு. அவர் நிற்கும் போது காமராஜர் வர்றாரு, அடிகளார் கூட இருக்காரு. அப்போ வழக்கம் போல காமராஜர் எங்க போனாலும் அப்போ முதலமைச்சர் இருக்காரு. இவங்க திராவிட கழகத்துக்காரங்க பச்சை தமிழன் காமராஜ் பண்ணி அவருக்கு துண்டு போடுவாங்க, கருப்பு துண்டு. அவர் ஏத்துக்குவார், இது நடைமுறை. பட் இங்க என்ன பண்ணாங்கன்னா, மைக்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி பார்ப்பனும் ஆதிக்கத்தை ஒழிக்க வந்த நம்முடைய கருப்பு காந்தி இப்ப காமராஜ் சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு துண்டு போட போறான். அவர் தட்டி போய் தட்டி விடுறாரு. காமராஜர் விலக்கி விட்டுறாரு. அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அடுத்த நாள் போய் பெரியார்ட்ட சொல்றாங்க, ஐயா நாங்க மாதிரி போய் போட்டோம், அவர் இப்படி விரட்டி விட்டாரு எங்களை. இங்கவா என்ன சொன்ன அப்படின்னு சொன்னாங்க. அவராவது இப்படி விரட்டி விட்டாரு, நான் அதை அடிச்சே இருப்பேன் அப்படின்னா. என்ன காரணம்னா, தமிழ்நாடு பூரா இருக்கிற நகரமன்றத்துல ஒரே ஒரு பாப்பா தானே நிக்கிறான், ஒரு பாப்பா தான் நிக்கிறான். அவனுக்கு தானே அவசரம். நீ ஏன் அங்க போய் தடுக்கிற? நீ பேசினா அந்த உள்ளூர் பாப்பா போடுவானா காமராஜர் போட்டு, அவன் ஆதரிச்சு பேச வந்திருக்க. நீ ஏன் அங்க போய் உள்ள போற? நீ போயிருக்க கூடாது. இந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர். அதுல அடிகளார அன்னைக்கு கலந்துட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ஐயா சொன்ன மாதிரி எல்லா கூட்டங்கள்லயும் பெரும்பாலான கூட்டங்கள்ல கருத்தரங்கள் நிறைய அடிகளார் கலந்திருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப அவருடைய 100ஆண்டு விழாவை முதல்ல அந்த விழா எடுத்தது வீரமணி தான், காரைக்குடியில. இப்ப சென்ற ஆண்டு ஜூலை மாதத்துல காரைக்குடியில போய் 100ஆண்டு விழா நடத்தினார். நான் நேரா கலந்துக்கிட்டேன். அதான் ஐயா நேரா கலந்து. அது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பெரியாரோட மோதலும் இருந்தது, பின்னாடி அது காதலாகவும் மலர்ந்ததுன்னு நாம சொல்லலாம். அடுத்தது அவருடைய முக்கியமான பணி கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் பத்தி அவருக்கு வந்து நல்ல தமிழ் மொழியா இருக்கணும், தமிழ் பாடமொழியாக மட்டும் இல்லாமல் பயிற்சி மொழியாகுங்கிறது அவருடைய நிறைவான ஒரு கொள்கை தொடக்கத்திலிருந்தே. இடையெடுக்கும் பொறுத்தவர்கள் மோதல் காதல் சொன்னீங்க, பாரதிதாசன் மாதிரி பெரியாரை சந்தித்ததுக்கு முன் சந்தித்ததுக்கு பின் அப்படின்னு. இருவருக்குமே வந்து திருக்குறளை எடுத்து கொண்டு போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை இருவருக்குமே உண்டு. ஐயா பெரியார் வந்து மாநாடு நடத்தி முதலாக நூல் சிறு சிறு நூலாக கொடுத்தது. நம்ம அடிகளார் வந்து பட்டிமன்றங்கள்ல திருக்குறளை எடுத்தாரு. பெரியாரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே திருக்குறளை வந்து அடிகளார் எடுத்து பட்டிமன்றங்களை பேச ஆரம்பிச்சாரா, இல்ல பெரியாரை சந்தித்த பிறகுதான்? அவருக்கு தொடக்கத்திலேயே அவர் எப்ப பாருங்க, இறைவனை தேடிய இன்பத்தமிழ், இறைவனை தேடி இன்பத்தமிழ் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. அதனால அவர் தொடக்கத்திலே வந்து, ஏன்னா அவர் முதல்ல ஆரம்பிச்சது நான் சொன்ன மாதிரி அருள்நெறி திருக்கூட்டம், அதுக்கப்புறம் அருள்நெறி திருமன்றம், மூன்றாவதாக தெய்வீக பேரவை. அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். அருள்நெறி திருக்கூட்டம் மாதிரி தெய்வீக பேரவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா தெய்வீக பேரவையில தான் அவர் ரொம்ப நிறைய காரியங்களை சாதிச்சாரு, பெரியதான் பாதிக்கப்பட்டார். தெய்வீக பேரவை என்ற அமைப்பு, உங்களுக்கு பதில் சொல்றேன். தெய்வீக பேரவை என்ற அமைப்பு 1965 அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பக்சர் தலைமையில அது வந்து அமைக்கப்பட்டது. அன்னைக்கு தலைவராக நம்ம தர்ம ஆதீனத்தினுடைய 25வது குருமணி அவர்தான் தலைவர் தெய்வீக பேரவைக்கு. அவங்க ஒன்றும் அதிகமா செயல்படல. 69 அப்ப மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பொழுது இவரை தலைவராக்குறாரு. இவர் தலைவரான பிறகு இந்த தெய்வீக பேரவையினுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாம் வியக்க வைக்கும். அவர் ஆற்றிய பணிகள் அப்பவே இருந்து அந்த தெய்வீக பேரவை தான் முத அவர் வந்து திருக்குறளை பத்தியும் மன்னிக்கணும் தமிழ் மொழியை பத்தியும் நிறைய அவர் பண்றாரு. கிட்டத்தட்ட 397 திருக்கோயில்கள்ல அந்த தெய்வீக பேரவையினுடைய அமைப்பு அமைக்கப்பட்டது, கிராமங்கள்ல தான் அமைக்கப்பட்டது. எல்லா இடத்துலயும் அவர் வந்து நோக்கம் என்னன்னா தமிழ் வழிபாடு அப்படிங்கிறத மக்களிடத்துல கொண்டு போனார். இப்படி கொண்டு போகும்போது இந்த தெய்வீக பேரவையில தமிழ்நாட்டுடைய சன்னிதானங்கள், தமிழ்நாட்டுல 18 சைவ ஆழ்தினங்கள் இருக்காங்க. அதை தவிர வந்து நம்ம காஞ்சிபுரம் அவங்களுடைய அதை தவிர வீரசைவ மடங்கள் இருக்கு. இந்த 18 ஆதீனங்களையும் சேர்த்தது தான் இந்த தெய்வீக பேரவை. தெய்வீக பேரவை என்பது தமிழகத்தில் உள்ள ஆதீனங்கள், நிறுவனங்கள் அவையெல்லாம் இணைச்சது. இதுல காஞ்சிபுரம் வராது. அதுல அடிகளாருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா,
இப்ப புதுக்கோட்டையில் இருக்கு திருவுருள் மட திலகவதியார் திருமணம் அங்க இருக்கு, இப்ப இருக்கு புதுக்கோட்டையில. சந்திரசேகர அவர் தான் அங்க இருக்காரு. அந்த திலகவதியார் வந்து பெண்ணு, ஆனா அவங்க வந்து தன்னை ஒரு மடாதிபதியா கருதிக்கிட்டு செயல்பட்டாங்க. அது ஆனா யாருமே அங்கீகரிக்கல, மற்ற மடங்கள் யாரும் அதை அங்கீகரிக்கல. அவங்க வந்து இவருதான் ஏற்றுக்கொண்டு அவங்கள அந்த மடத்தை அவங்க வந்து நீங்க புதுக்கோட்டை திலகவதியார் ஆதீனம் பேர் வச்சு அவர் தான் திலகவதியார் ஆதீனோட பேரை வச்சு இந்த தெய்வீக பேரோட சேர்த்தார். இன்னொரு செய்தி என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம திருவானைக்கோயில் போறோம், அந்த மேல அந்த பாலம் ஏறி இறங்கின பிறகு இந்த பக்கம் இடது பக்கம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு தோப்பு இருக்கும், அங்க 2 மடம் இருக்கு. ஆனா அது யாருமே போக மாட்டோம், கொஞ்சம் பாலடைஞ்ச நிலையில இருக்கு. அந்த மடத்தினுடைய சின்னது, பெரிய மடம் தான் சொல்ல முடியும். ஆனா அவருக்கு வந்து ஊட்டியில அங்க 2 பள்ளிகள் நடத்தினார். அவரு ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்தார், அதுதான் குறிப்பானது. அவர் பேர் எனக்கு நினைவில்லை, தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். அவர் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, அவரையும் அதை சேர்த்தார், அவரையும் அந்த தெய்வீக பேரோட சேர்த்தார். இங்கதான் சிக்கலே வருது. அதெல்லாம் வந்து காஞ்சிபுரமும் மற்ற மடங்களும் சேர்ந்து அதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்க நாமெல்லாம் பரம்பரையான ஆதிநகர்த்தர்கள், தமிழ்நாட்டுல 18 ஆதீனம் தான் அங்கீகரிக்கப்படும், இவங்க எல்லாம் கிடையாது, இவர் முடியாதுன்னு. அதே மாதிரி 1979 நினைக்கிறேன், அப்ப வந்து 71 கலைஞர் தான் முதல்ல அனைத்து ஜாதியிலும் அச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட முன்வரை கொண்டாடுறார். அப்போ இவர் மேலவை உறுப்பினர் இருக்கார். ஒரு துறவி வந்து அரசியல்ல தமிழகத்துடைய சட்டமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினராக இவர் ஒருத்தர் தான், முதலும் அவர் தான், முடிவும் அவர் தான். அந்த சட்டத்தை ஆதரிக்கிறார், அனைத்து அச்சராகலாம். உடனே வந்து தெய்வீக பேரை கூட்டுங்கன்னு சொல்லி காஞ்சி மடாதிபதி சொல்லிடுறாரு. அந்த கூட்டின பிறகு அவர் நீங்க எப்படி ஆதரிக்கலாம் அப்படி சொல்லும்போது இதுல என்ன தவறு என்ன இருக்குன்னு சொல்லி அவருக்கு சில காரணங்கள்லாம் சொல்றாரு. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்களுடைய அனுமதி பெற்று இந்த தெய்வீக பேரவனுடைய ஒப்புதல் பெற்று தானே நீங்க செஞ்சிருக்கும் போது அவர் அப்படி என்ன சொன்னா நான் இதை விலகிறேன்ட்டார். விலகிறதான் சொன்னாரு தவிர நான் அதை மறுக்க மாட்டேன் சொல்லல. அந்த அளவுக்கு வந்து தீவிரமாக இருந்தாரு. அதுலதான் காஞ்சி மடத்தினுடைய வெறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து இவர் இந்த தீண்டாமைக்காக அவர் பாடுபட்டது, பேசுறது, கருத்தர் நடத்துறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. இதனுடைய விளைவை வந்து அவங்க சரியான நேரத்துல காமிச்சாங்க. இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டது, எமர்ஜென்சி. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து அப்ப இருந்த ஆளுநர், அப்ப 2 பேர் அவருக்கு உதவியாளர் இருப்பாங்க, துபே அப்படின்னு சுப்பிரமணியம், 2 பேரும், அவங்க 2 பேரும் மேல் ஜாதிக்காரர்கள். அவங்களோட காஞ்சிபுரத்துக்கு இந்த நெருக்கத்தின் காரணமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல தெய்வீக பேரவை கலைச்சிடுறாங்க. கலைஞர் ஆட்சி காலத்துல அவர்கிட்ட சொல்லி தெய்வீக பேரவை இன்னும் மேலும் மேலும் கொண்டாடணும், இதன் மூலமாக நம்ம தமிழ் வழி வழிபாட்டை கொண்டாடணும், கருவறைக்குள்ள எல்லாரும் போகணும் செய்யணும்னா எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு, அதனால எல்லா திருக்கோயில இருந்தும் ஒரு சின்ன நிதி கொடுக்க சொல்லணும்னு அவரு ஆணைப்பட்டார். எல்லாம் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தாங்க. அந்த நிதி இவருக்கு ரொம்ப பயன்பட்டது. ஆனா இந்த நெருக்கடிகள்ல அதை நிறுத்திட்டாங்க. தெய்வீக பேரவை கலைச்சாச்சு. அது மட்டும் அடியாருடைய மடத்துக்கு நிறைய நெருக்கடி கொடுத்தாங்க. அதனால ஒரு மனம் ரொம்ப வந்து போயிட்டார். நான்லாம் அப்ப கூட இருந்தோம், ஒரு கூட்டம் குடும்பம் ரொம்ப மனம் வருத்தி 2 ஆண்டுகள்ல வந்து அந்த நெருக்கடி அன்னைக்கு அவருக்கு கொடுத்த துன்பம் அவ்வளவு அது வெளியே தெரியாது யாருக்குமே. அதனால கூட ரொம்ப உடல் நோய்ப்பட்டு கூட அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அவருக்கு, பண்ணாங்க. அது எல்லாமே இந்த காஞ்சி மடத்துடைய கைங்கரியம் தான் அது. அப்பொழுதுதான் அவர் முதல்ல அருள்நெறி திருக்கூட்டம், அப்ப அருள் திருமன்றம், தெய்வீக இது 3 முடிச்ச பிறகு சரி இதெல்லாம் வந்து அவர் எதிர்பார்த்த பலனை தர மறுத்த பிறகுதான் அவர் வந்து திருக்குறளை கையில் எடுக்கிறார். அது பெரியாருக்கு முன்னாடிதான். பெரியாரும் நினைக்கிறேன் 1952 53 எடுத்தாரு. பெரியார் வந்து மாநாடு போட்டாரு. அதுக்கு முன்னாடியே இவர் வந்து திருக்குறளை கையில் எடுக்கிறார். திருக்குறளை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரையில திருக்குறளுக்கு முன்னாடி அவர் எடுக்கிறாரு. 2வது பெரியார் தன்னுடைய பாணியில அது திருக்குறள், ஏன்னா தமிழ்ல ஏற்ற இலக்கியங்கள்ல அதை உண்டிதான் அவர் ஏத்துக்கிட்டது. ஆனா அடிகளார் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டவர். சங்க காலத்துல இருந்து தற்காலத்து அவர் வாழ்ந்த புலவர்கள், குறிப்பாக ஜீவா, அவர் ரொம்ப நெருக்கம் அவருக்கு. அவர் ஜீவா பேசுறாரு சொன்னா அவர் சொல்லுவார் அவர் பல்கலைக்கழகம் பேசுகிறது. அந்த அளவுக்கு அவரோட நெருக்கமா இருந்தார். அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நிறைய எழுதியிருக்காரு அவரை புகழ்ந்து. அதே மாதிரி பாரதிதாசன், பாரதி, இது எல்லா புலவர்களை பத்தியுமே கடைசி வரை நம்முடைய 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதி வரக்கூடிய அத்தனை புலவர்களையும் பாராட்டினவர் அடிகளார். சிலம்பத்தை பத்தி நிறைய நூலே எழுதியிருக்காரு. சிலம்பு நெறி அப்படிங்கிற ஒரு நூலே எழுதியிருக்காரு. ஆனா பெரியார் வந்து திருக்குறளை மட்டும்தான் ஏத்துக்கிட்டாரு. சோ இது அவருக்கு முன்னாடியா பின்னாடியா, இல்ல அவர் வழி வந்து செஞ்சாரா, அல்லது பெரியார் வந்து அடிகளார் வழி வந்தாரா நம்ம சொல்ல முடியாது.
2 பேரும் தனித்தனியா செஞ்சாங்க. அதான் நிலைமை. சோ இப்போ பெரியாருடைய அந்த இந்த தமிழ் வழி வழிபாடு சொல்லும் பொழுது, இந்த காஞ்சிபுரம் மறுத்த பொழுது ரொம்ப வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவார். ஹீப்ரு மொழி தெரிஞ்ச இயேசு பிரானை தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் தமிழில் வழிபடுகிறார்கள். அப்பொழுது இயேசு பிரானுக்கு தமிழ் புரிகிறது. ஆனால் 1000 ஆண்டுகளாக மட்டுமல்லாமல் அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாரை என்னை தமிழில் பாடுக அப்படின்னு சொன்ன இறைவன் தமிழை புரிந்து கொள்ள மாட்டானா? அவர் கேள்வி கேட்கிறார். அங்க ஹீப்ரு மொழி தான் அவருக்கு தெரியும் இயேசுக்கு. ஆனா நம்ம தமிழ் வழிபாட்டை ஏத்துக்கிறாரு. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனாரை வந்து என்னை தமிழில் பாடுகன்னு சொன்னாரு. ஆனா நீங்க தமிழ்ல வழிபாடு செய்ய மறுக்கிறீங்கிறது மிக சிறப்பாக வந்து அடிகளார் வந்து அதை ரொம்ப வலியுறுத்துவார். அதே போலயே பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவர் கலந்துக்கிட்டார். அது பெரிய முக்கியமான ஒரு செய்தி. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பல மாவட்டங்களுக்கு சென்று பொழிவாற்றினார். ஆனா மாணவர்கள் கிளந்து எழுந்த பொழுது அதை அமைதிப்படுத்தினார். குன்றக்குடியில இந்திய எதிர்ப்புக்காக மாணவர்கள் எல்லாம் கிளந்து எழுந்த பொழுது அந்த அமைதிப்படுத்துறதுக்காக அங்க போனார் அவர். ஆனா இவங்க அவருக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் சேர்ந்து அன்றைக்கு முதலமைச்சர் பக்தர் அவரை கைது பண்ணிட்டாங்க. ஒரு மடத்தினுடைய அதிபரை கைது பண்ணது அப்பதான். கைது பண்ணதுல மட்டும் இல்ல, அன்றைக்கே அவரை கொண்டு கோர்ட்டில் நிற்கிறாங்க. அங்க 500 ரூபாய் அவருக்கு தண்டனை விதிக்கப்படுது. அதை ஒரு செட்டியார் ஒருத்தர் கட்டார். அதன் பிறகு நம்முடைய திமுக அரசு அமைந்த பிறகு அண்ணா அவர்கள் தான் அந்த தண்டனையை ரத்து பண்ணி சொல்லி அந்த 500 ரூபாய் அரசாங்கமே திருப்பி கொடுக்குது. அவரு அதை வாங்கிட்டு அதாவது முதலமைச்சருடைய சிறப்பு நிதிக்கு அது கொடுத்துறாரு. எவ்வளவு இது பாருங்க, முதலமைச்சருடைய நலநிதிக்காக அவர் கொடுத்துறாரு. இந்த அளவுக்கு வந்து அவர் தமிழ் மேல கொண்ட அந்த பற்று என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல 1956 காமராஜர் ஒரு திட்டம் கொண்டாடுறாரு. என்னன்னா எல்லா திருக்கோயில்கள்லயும் அறங்காவலர்கள் நியமிச்சாங்க. அந்த அறங்காவலர்கள் யாராவது ஒருத்தராவது தாழ்த்தப்பட்ட சமயத்தில் இருக்கணுங்கிறது காமராஜர் கொண்ட சட்டம். அது அடிகளார் சொல்லிதான் காமராஜர் கொண்டாந்தார். ஏன்னா அடிகளார் சொல்லி காமராஜர் செஞ்சது இது. அதே மாதிரி காமராஜர் வந்து அடிகளாருக்கு ஒரு பின்னாடி வரும். பிற்காலத்துல காமராஜர் ரொம்ப போய் வருத்தப்படுறாரு. நான் நிறைய தெய்வீக பேரை பண்ணி பார்த்துட்டேன், அருள் எடுத்து எதிர்ப்பே பயனில்லைன்னு சொல்லும் போதுதான் நான் வந்து ஏதாவது செயல்பாட்டுக்கு வரணும்னு சொல்லுதான். அப்போ அவரு சொல்ற அவர் உண்மையிலேயே அதை நினைச்சது என்னன்னா காங்கிரஸுக்கு ஒரு பேச்சாளர் மாதிரியே போலான்ற மாதிரிதான் பேசுறாரு. அப்ப காமராஜ் இதெல்லாம் வேண்டாம், நீங்க உங்க ஊர்ல போய் என்ன செய்யணுமோ அங்க செய்யுங்க, குன்றக்குடியில அந்த வளர்ச்சிக்கு செய்யுங்க, அந்த ஊரை அதுக்கு அடிப்படையில் தான் அந்த குன்றக்குடி பேட்டர்ன்றது வருது. அது காமராஜ் அவருக்கு சொன்னது. இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா தலைவரோட இருந்த அவர் நெருக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியது. அது போல வந்து இந்த கருவறை போராட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி அந்த பூவும் புனலோடு சென்று அதுக்கு அவர் உதாரணம் நிறைய சொல்லுவார். இது பெரிய புராணத்திலே சொல்றாரு. திருநீலகண்ட நாயனார் நாயனார் என்ன பண்றாரு, தன் மனைவியோடு உள்ள போய் அந்த சாமிக்கு தினசரி அமுது படைச்சு வழிபடுறாரு. அதே மாதிரி கண்ணப்பன் செய்யறோம் நமக்கு. அவர் என்ன பண்ணாரு, கீழே வந்து பன்றிக்கறி எடுத்துட்டு போய் சாமிக்கு உணவு படைக்கிறார். அதைதான் அவர் ஏத்துக்கிட்டாரு. அந்த சிவாச்சாரியர்கிட்ட போய் கனவுல சொல்றாரு. இவருக்கு அடுத்த நாள் இந்த சிவாச்சாரியர் பார்க்கும்போது அங்க எல்லாம் மாமிசம் அதெல்லாம் கிடக்கும். ஐயோ யாரோ நம்ம கருவறையை அசுத்தப்படுத்தினா அவர் கூட்டி கிட்டி கழுவி அதுக்கு சிராப்த பண்ணுவாரு. ஆனா அங்க என்ன போய் சொல்றாரு, என்னுடைய அன்பன் நீ வந்து பாரு இன்னைக்கு ராத்திரின்னு சொல்றாரு. அப்போ அவர் நேரம் பாக்குறாரு. அப்படியே கண்ணப்பன் கட்டி தழுவி அந்த புலார் உணவை வச்ச போது அவர் ஏத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அறிவாட்டாய நாயனார் அவர் தினசரி மனைவியோடு சென்று செந்நெல்லும் செங்கீரையும் தினசரி அமுது படைக்கிறார். இப்படி நாயன்மார்கள்லாம் உள்ள போய் கடவுளை தொட்டு வழிபட்டு செய்கின்ற பொழுது நாம் ஏன் போகக்கூடாது என்று சொல்லி அந்த போராட்டம் நடத்தணும். பெரியாரும் அது போராட்டம் நடத்துறாரு. 1957 பெரியார் போராட்டம் நடத்துறதை முடிவு பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான்னு. அப்ப தேர்தல் வருது 57. அதனால பெரியார் போராட்டத்தை ஒத்தி வைக்கிறார். ஆனா இவர் ஒத்தி வைக்கல. இவர் போராட்டம் நடத்தல, ஆனா மக்கள் இடத்துல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினார். இந்த புராண கதையெல்லாம் சொல்லி இது மாதிரி நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் உள்ள போய் தானே வழிபட்டாங்க. அப்பறே சொல்லுவார், திருவியாற்று புராண அந்த பதிகத்தை பக்கமா பூவோடு நீர் சிமுந்து செல்வார் அவர் பின் நான் செல்வேன் என்பது அப்பர் வாக்கு. அது மாதிரி அப்பறே சொல்ற போது நாம ஏன் சென்று வழிபடக்கூடாதுங்கிறது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. ஆனா அவருடைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தமா 5 கோயில் இருக்கு நம்ம குன்றக்குடி மடத்துக்கு. அந்த 5 கோயில்கள்லயும் அந்த தமிழ் வழிபாட்டையும் அவர் நடைமுறைப்படுத்தினாரு. அதே மாதிரி உள்ள சென்று அவர்களை வந்து நேரடியா சென்று யார் வேணாலும் பூவும் நீரும் கொண்டு போய் சாமிக்கு அவங்க வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப இது பண்ணார் அவரு. அந்த அளவுக்கு வந்து கருவறை போராட்டம் தமிழ் வழிபாடுல மிகச் சிறப்பா இருந்தார். அதே மாதிரி இதெல்லாம் அவருடைய பணிகள், கருவறை போராட்டம் இதெல்லாம்
இப்ப குன்றக்குடி அடிகளார் அருள்நெறி கழகம் இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி சமயத்தோடு தொடர்ந்து சமுதாயத்திற்கு நிறைய பணிகளையும் தொண்டுகளையும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. கல்வித்துறைக்குள்ள கல்வி நிறுவனங்கள் எதை வச்சு குன்றக்குடி ஆதீனம் நடத்திருந்தாங்க. நிறைய இல்ல அது மாதிரி கல்வி நிறைய கொஞ்சம் இல்ல அடுத்த சப்ஜெக்ட் தான் வர்றேன். நிறைய, ஏன்னா அவருதான் வந்து அந்த காமராஜ் இப்படி சொன்னதுன்னா அவரும் முடிவு பண்ணிடுறாரு. நாம இவனால சொன்ன செயல் திட்டங்கள்லாம் வெற்றி பெறல, நாம இனி குன்றக்குடியில உட்காந்து அந்த அறிவியல் பூர்வமா அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிற இதுக்கு வர்றாரு. அப்பதான் நீங்க இது பண்ணி வரோம். இதுக்கிடையே இன்னும் ஒரே ஒரு செய்தி, 56ல வினோபா வர தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்தி. வினோபா வந்து பூதான இயக்கம் அவர் இயக்கம் வரும்போது குன்றக்குடிக்கு வர்றாரு. காரைக்குடி மற்ற பகுதிகளாக வரும்பொழுது அவரோட கூட சென்று இவர் வந்து முதல்ல அந்த அந்த மடம் ரொம்ப ஏழ்மையான மடம். குன்றக்குடி மடம்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த மடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு பேரே தகரக்கோளை மடம்னு தான் பேரு. அங்க வெறும் போனா வெறும் தகரக்கோளை தான் இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏழ்மையான மடம், ஒன்றும் வசதியும் கிடையாது. மற்ற மடங்கள்லாம் இன்னைக்கு இப்ப 20,000 ஏக்கர் 30,000 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. மாதந்தோறும் பல லட்சக்கணக்கான ரூபாய் அவங்க வாடகை வருது. ஆனா அங்க எந்த வருவாயும் கிடையாது. இன்னைக்கும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அளவுல சென்னையில கற்பகம் அப்படின்னு ஹோட்டல் இருக்க மயிலாப்பூர்ல அங்கிருந்து வரக்கூடிய பெரிய வருமானம் ஒண்டிதான் அவங்க பெரிய வருமானம். மற்றபடி பெரிய வருமானம் இன்றைக்கும் கிடையாது. அந்த அந்த நேரத்துல என்ன பண்றாரு, இருந்த நிலங்கள்ல வினோபாவுக்கே கொடுத்துறாரு. இன்னும் மட்டும் இல்ல, வினோபாவோட கூட போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டார். அதை அவங்க ஊழியர்களை தடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து வினோபா வந்து அகில இந்திய அளவில் ஒரு மாநாடு போறாரு கயாவுல, புத்த கயாவுல. அதுல வந்து அகில இந்திய சமய மறுமலர்ச்சி மாநாடு, சமய சீர்திருத்த மறுமலர்ச்சி மாநாடு அப்படின்னு கயாவில போடும்போது அங்கே இவர் போறாரு. தமிழ்நாட்டுல இருந்து இவர் ஒருத்தர் தான் பிரதிநிதி. அங்க ஜெயபிரகாஷ் நாராயணன் கலந்துக்கிறாரு, தேவர் கலந்துக்கிறாரு. அவர் பெரிய காந்தியவாதி, அவர் இவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அப்ப இவர் போனதுமே வினோபாட்ட சொல்லுறாரு, இந்த கருத்தரங்கு வந்து ஆரம்பிக்க முன்னாடி இது ஆங்கிலத்தை தான் எல்லாரும் பேசணும்னு சொன்ன. அவர் சரிங்கிறாரு. ஆனா அன்றைக்கு முழுவதும் நடந்த நிகழ்ச்சியை எல்லாரும் இந்தியிலேயே பேசுறாங்க. உடனே மதிய நிகழ்ச்சியில இவர் சொல்ற, நான் ஊருக்கு போறேன்றாரு. ஏன்னா நீங்க இந்த மாநாடே தலைப்பு வந்து சமய மறுமலர்ச்சி, நீங்க பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது உங்களுக்கு புரியல, அப்புறம் எதுக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கணும். அப்புறம் வினோபா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீங்க ஆங்கிலத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் ஆங்கிலத்தை பேச வச்சாங்க. அங்க கூட போய் அதே மாதிரி ஐயா இருந்த மயிலாடுதுறை அந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர் வந்து கார்காத்தார் சமுதாயம் ரொம்ப இவரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், கார்காத்தார் சமுதாயம். அவங்க எல்லாம் இவர் வந்து அந்த பீடாதிபதி ஆன பிறகு இவரை அழைச்சு அங்க ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய நோக்கம் என்ன, மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. மாகேஸ்வர பூஜைன்னா இது எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்க வழிபாடு செய்யறது. அது ஐயா சாமி அடியும் உட்கார வச்சு வழிபாடு செய்யறாங்க. செஞ்சுட்டு சாப்பிடணும். அந்த நேரத்துக்கு இப்படி பாக்குறாரு, பார்த்தா எல்லாம் இவங்க கார்காத்தார் சமுதாயம் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்த அறையில பார்த்தாக்க மற்றவங்களாம் இருக்காங்க. அங்க சாப்பாடு அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் கேட்கறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அவங்க எல்லாம் சரி நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லி உடனே வெளியே வந்துடுறாரு. சாப்பிடவே இல்லை. அவங்க எதுக்காக அழைச்சாங்களோ அங்க சாப்பிடவே இல்லை வெளியே. அவங்க அங்க நான் இங்க தேவையில்லை. அது தெரியும், அவங்க தாழ்த்தப்பட்டவங்க இல்லை, இந்த சைவத்திலே கொஞ்சம் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. அவங்கள உள்ள எங்க தேவை வெளியே வந்துடுறாரு. இது மாதிரி எங்க போனாலும் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுவதில் அவருக்கு மிஞ்சியர்கள் யாருமே எந்த நிகழ்ச்சிக்காகவோ இவங்க பெரிய கலந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. உடனடியா நேரா அதனாலதான் அவர் வந்து மிக சிறப்பா கல்வி பணியை பத்தி சொன்னீங்க. அவருடைய கல்வி பணி அவர் அங்க போன உடனே அந்த திருமணத்துக்கு போன பிறகு அப்ப அவர் போறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரே ஒரு தொடக்க பள்ளி தான் இருந்துச்சு. இவர் போன பிறகு அந்த ஊர்ல முதல்ல உயர்நிலை பள்ளி ஏற்படுத்தினார். அந்த ஊர்ல ஆசிரியர் பயிற்சி பள்ளி அங்க கொண்டு வந்தார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியை குன்றக்குடியிலேயே. அதை தவிர சுற்று வட்டார பகுதியில் குறிப்பா பரம்புமலை, இன்னைக்கு இருக்க பரம்புமலை பிரான்மலைன்னு சொல்றோம். அந்த பரம்புமலையில பாத்தீங்கன்னா அது ஒரு மலை, ரொம்ப காடு அடர்ந்த பகுதி. இப்பவும் நீங்க போய் பார்க்கலாம். தோரங்குறிச்சி பக்கத்துல தான் இருக்கு பிரான்மலை. அங்க பாத்தீங்கன்னா சுற்றிலும் காடுகள் தான். அங்க சில மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்காக அங்கேயே ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறாரு. அங்க தொடங்குறாரு. சிங்கமலை பகுதி, சிங்கமலை போறோம் இல்ல, பிரான்மலை அது பாரி மலைங்கிறது தான். அங்க வந்து ஒரு பள்ளி அமைக்கிறார். அதே மாதிரி திருப்பத்தூர்ல மகளிர் பள்ளி அடிக்கிறார். ஏறத்தாழ வந்து அவரு பள்ளிகளும் மேல்நிலை பள்ளிகளும் தொடங்கினதே அவருடைய மடத்தின் சார்பாக தொடர்ந்து 5 பள்ளிகள். அதுல 1 ஆசிரியர் பள்ளி. அது தவிர ஒவ்வொரு கிராமத்திலும் போய் அரசு அதிகாரி அணுகி எங்க சுற்று கிராமத்தில் பூரா அவர் வந்து பள்ளிகளை அமைச்சு கொடுத்தார். அதனால கல்வி பணிகளே அவரு அது, ஏன்னா அவருடைய திட்டமே அதான், பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய முதல் கொள்கையே. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு அழகான ஒரு திட்டம் கொடுக்குறாரு. ரொம்ப தமிழ்ல வழிபாடு செய்யணுங்கிறது இது இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து என்ன தேவைங்கிறதுக்கு அவர் ஒரு 4 வகையா பிரிக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்க மக்கள், நம்ம மக்கள் எல்லாம் 4 வகையா பிரிக்கிறார்.
அது முதல் வகை என்ன சொல்றாருன்னா, மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள், அவர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் வசதி படைத்தவர்கள். அவர்களை பத்தி நாம அவர்களுக்கு தமிழ் வழி கல்வி தேவையில்லை, அவர்களை எப்படியாவது போட்டி போட்டுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார்கள் அப்படின்னு அவங்கள ஒதுக்கிறார். இரண்டாவது, நடுத்தர சேர்ந்தவர்கள், அவர்கள் கல்வியிலும் மற்றும் அல்ல பொருளாதாரத்திலும் மிக சுமாரான அவர்கள் வசதி கொண்டவர் தான். இந்த பாருங்க, தமிழ் மக்களை கல்வி நிலை, பொருளாதார நிலை ஆகிய கூறுகளின் அடிப்படையில் நாம் 4 வகையாக பிரிக்கலாம். கல்வியிலும் பொருளாதார, இது அப்படியே படிச்சிடறேன், ஏன்னா அப்பதான் அவரை பத்தி நமக்கு சிறப்பா தெரியும். கல்வியிலும் பொருளாதார மேம்பட்டு இருப்பவர்கள் முதல் வகை. இவர்கள் உலகம் போற்ற வளர்ந்து அவர் சென்று விடுவார்கள். இரண்டாவது, பொருளாதாரத்தில் பின்தங்கி கல்வியில் முயன்று முன்னேறவர்கள் இரண்டாவது. பொருளாதாரத்தில் வசதியா இருக்காங்க, ஆனா கல்வியில நம்ம பார்க்க கிராமங்கள்ல பெரிய பண்ணையார்கள், மிராசார்கள் எல்லாம் வசதியா இருப்பாங்க, ஆனா கல்வி கற்றிருக்க மாட்டாங்க. அந்த வகையை சொல்றாரு. இவர்களுக்கும் அரசு நிதி உதவி, ஆசிரியர், பொதுமக்கள் உதவி எப்படியோ கிடைத்து விடுகிறது, ஆனா அவர்களையும் நாம் விட்டு விடலாம். மூன்றாவது, கல்வி நிலையில் பின்தங்கி இருந்தாலும் பொருளாதார நிலையில் முன்னேறி இருப்பார்கள், அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை. நான்காவதா அவர் சொல்றாரு பாருங்க, மிக அருமையா சொல்றாரு. கல்வி, பொருளாதாரம், சமூக நிலைகளில் பின்தங்கிய மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், இவர்களுக்குத்தான் தமிழ் மொழி கல்வி முக்கியமாக தேவை. ஏன்னு சொன்னார், இந்த கடைக்கோடி மனிதர்கள் அவர்கள் கடை தேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தமிழிலே தான் பயில வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஆங்கிலத்தில் பயின்று வருகிற மேட்டுக்குடி மக்களோடு போராட முடியும், அவர்களை எதிர்த்து போராட முடியும். எனவே தமிழ் மொழி கல்வி என்பது நம்முடைய சமுதாயத்தில் அடித்தட்டத்தில் இருக்கிற மக்களுடைய குழந்தைகள் தமிழ் வழியில் பயின்றால்தான் அவர்கள் மேல்தட்டு மக்களோடு போராட முடியுங்கிற மிக அருமையான ஒரு கருத்தை அங்க அவர் நல்ல சிறப்பா சொல்லுவாரு. இது மாதிரி பார்த்தோம்னு சொன்னா, அந்த அடுத்தது குன்றக்குடியில அவர் செய்த சீர்திருத்தங்கள், அங்க செய்த சீர்திருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய சீர்திருத்தங்கள். அங்க அந்த மக்களுடைய வாழ்க்கை தர உயரணும்னு சொன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லயும் அங்க இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் ஒரு அட்டை போட்டாரு. அவங்களுடைய அந்த பயோடேட்டா நம்ம சொல்ற முடியாது, அவருடைய தற்குறிப்பு, அவருடைய வசதி வாய்ப்பு, அவருடைய கல்வி நிலை, பொருளாதார நிலை, அங்க எத்தனை பேர் குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, இத்தனையும் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பலவிதமான திட்டங்களை தொடர்றார். அந்த கூட்டுறவு அமைப்பை அமைக்கிறார். இந்த கூட்டுறவு மூலம் முடியும் அப்படிங்கிறது அவருடைய முதல் கொள்கை. அதை பாத்தீங்கன்னா மருதுபாண்டியர் கதர் கிராம கூட்டுறவு சங்கம், அது 1959 பாருங்க, 1959 அந்த பணியை தொடங்கிட்டார். அடுத்து கூட்டுறவு விவசாய நாணய சங்கம், அது 1960. கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், அது 1963. தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், அது அதே ஆண்டுல. ஆலய அலுவலர்கள் நலன் கூட்டுறவு நாணய சங்கம், மாணவர்களுக்கு பண்டக சாலை, அதே மாதிரி ஏதாச்சி பாலித்தீன் கூட்டுறவு சங்கம், இறுதியாக தீப்பெட்டி தொழிலாளர் கூட்டுறவு சங்கம். இது மாதிரி இந்த கூட்டுறவு சங்கம் அங்க நிறைய அமைக்கிறார். இன்னும் நிறைய அதை சொல்லணும், காலம் கருதி சுருக்கமா சொல்ல போனா, இதை தவிர ஏறத்தாழ 24 தொழில்கள் அங்க ஆரம்பிக்கிறார். 24 தொழில்கள், அதுக்கு எல்லாம் கூட்டுறவு முறையில தான். அந்த 24 தொழிலுக்கும் நம்முடைய தலைவருடைய பேரை தான் வச்சாரு. அப்பருடைய பேர் தான் ஒண்ணு. பெரியாருடைய பெயர்ல ஒரு தொழிற்சாலை, அண்ணா பேர்ல ஒரு தொழிற்சாலை, காமராஜர் பேர்ல தொழிற்சாலை, காந்தி பேர்ல, நேரு பேர்ல, இப்படி நிறைய தொழில்கள். குறிப்பா நான் சொல்ல போனோம்னா, இந்த வார்னிஷ் நம்ம பண்றோம் இல்லையா, நம்ம பெயிண்ட் வண்ணம் அடிக்கிறோம், அது உற்பத்தி பண்ற தொழிற்சாலை ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி இந்த கார்கள்ல நம்ம பயன்படக்கூடிய பேட்டரி, அந்த பேட்டரி தயாரிக்க தொழில் பண்றாரு அங்க. அதை அன்றைய தினம் இந்த அரசு, கலைஞர் அரசு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த சிவகங்கை மையமாக்கக்கூடிய அந்த டெப்போல அந்த பேட்டரி தான் வாங்கணும்னு அரசாங்கமே வாங்கினாங்க. அதே மாதிரி முந்திரி, நிறைய முந்திரி காடுகளை வளர்க்க சொல்லி மக்களை அங்க நிறைய வளரும் அந்த பகுதியில. முந்திரி தொழிற்சாலை ஆரம்பிச்சு முந்திரி பருப்பு தண்ணி எடுத்தாரு. அந்த முந்திரி கொட்டையிலிருந்து தான் இந்த வார்னிஷ் தயார் பண்ணார். அப்புறம் பொட்டாசியம் குளோரைடு, அது தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு தேவையானது. இப்படி ஏகப்பட்ட 24 நிறுவனங்கள் நிறுவனார். அது தவிர அந்த குன்றக்குடி மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பாத்தீங்கன்னா அதை சொல்லவே முடியாதுன்னு வச்சுங்களேன். சமுதாய வளர்ச்சி பணிகள்ல அந்த ஆற்றிய அந்த பணிகள்ல நிறைய திட்டங்கள் செஞ்சாரு. அதுக்கு எல்லாத்தோட தொடக்கமா சொல்ல போனா, அந்த அறிவியல் வளர்ந்தால்தான் இந்த மக்கள் வளர முடியுங்கிறதுக்காக தான் நீ கேட்டீங்கல்ல, இங்க பாருங்க, அறிவியல் துறை ஆகும். இதாவது அவர் நடத்துற கருத்தரங்கு, அறிவியல் துறை ஆகும். இது மைய மின்வேதியியல் ஆய்வகம் காரைக்குடி, சிக்கிரின்னு சொல்லுவாங்க, சிக்கிரி மைய மின்வேதியியல். அதே மாதிரி மருத்துவ ஆய்வுகள் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை, பொறியியல் ஆய்வுகள், இயல் அறிவியல் ஆய்வுகள், சுற்றுப்புறச்சூழல் ஆய்வுகள், உயிர் ஆய்வுகள், கிராமப்புற தொழில்நுட்பங்கள், உயிர் நிர்வாக இயல் ஆய்வு, இதெல்லாம் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நடந்தது. இந்த ஆண்டு கூட இருக்கு.
இப்படி அதே அதே குன்றக்குடியில செய்யறாரு. குன்றக்குடியில அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக மைய தொழில் பற்றை, புரியுதுங்களா, மைய ஃபிட்டர் தச்சு பணி, மாதிரி ஒருங்கிணைத்த பண்ணி, நாற்று உற்பத்தி பண்ணை, கட்டிட பொருள்கள் பயிற்சி, கொத்தனார், இப்படி எல்லாத்துக்கும் பயிற்சி இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா. இப்ப வந்து தொழில் முனைவோர் இருக்காங்க, அந்த தொழில் முனைவோருக்காக நிறைய பயிற்சி பற்றையே அங்க நடத்தினார். நடத்தி இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அது மட்டும் இல்ல, வேளாண்மை துறை எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட குன்றக்குடி அது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லா கிராமங்கள்லயும் ஒரு 14க்கு மேற்பட்ட பொது கிணறு வெட்டி கொடுத்தாரு. போர் போடல, அவர் சொல்லி நம்ம திருச்சிராப்பள்ளி இருந்தவர் நிறைய கிராமங்களுக்கு போர் போட்டு கொடுத்தாரு. நாங்க திருச்சிராப்பள்ளி கூட திருக்குறள் பேரவை சார்பா அவர் 40வது ஆண்டு பட்டம் பெற்ற ஆண்டுகளை போய் பார்த்தோம். இங்க நீங்க திருச்சிக்கு வரணும், விழா எடுக்கிறோம்னு சொன்னோம். அவர் சிரிச்சாரு, எப்பொழுதும் விழா எடுக்கிறதா முன்னாடி இருப்பீங்க அப்படின்னு. எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணலாம் சாமி. 50,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு மைக்கை வச்சு என்னை பேச வைக்கணும், அவ்வளவுதானே. சரி, ஒண்ணு செய்யுங்க. ஒரு ஊரை சொன்னார், அந்த என் பேர் உங்க பேரெல்லாம் போட்டுக்கங்க, என்னுடைய 40வது போட்டுங்க. அந்த ஊருக்கு கேணி இல்ல, விவசாயத்துக்கு போர் இல்ல, விவசாயத்துக்கு கேணி இல்ல, அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தோட இங்க வாங்க அப்படி திருப்பி அனுப்பிச்சார். அப்படி நாங்க வசூல்பட்டு போனோம். அதே மாதிரி அங்க ஒரு பொது கேணி வெட்டி கொடுத்து பண்ணோம். பாருங்க எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. நம்ம மற்ற தலைவராக இருந்தா உடனே எனக்கு பாராட்டு விழாவா வந்துருவாங்க. அவர் மறுத்துட்டார். எவ்வளவு சொல்லலாம். நான் வந்து அப்ப திருக்குறள் பேரவை செயலாளர் இருந்தேன். இங்க 2 ஆய்வரங்கு நடத்தினார். அதுல அவர் சொன்னார் என்கிட்ட, முதல்ல என்ன உலகமயமாக்கல் அப்படி காட் அப்படி சொல்லுவாங்க, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் அப்படி சொல்லி இந்த டங்கல் திட்டம்னு சொல்லி அதான் முதல்ல வந்துச்சு. அதுதான் இந்த உலகமயமாக்கலுக்கு அடிப்படையானது. அது வந்த புதுசு. அது 90ல தான் நரசிம்மராவ் ஏற்றுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 85, 86 காலகட்டங்கள் அதை பத்தி யாருக்குமே தெரியாது. அவர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, முருகானந்தம், திருச்சியில 15 பேர் இருந்தா போறோம், அதுல பொது உடைமை கட்சியை சேர்ந்த முதல்ல கூப்பிடுங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த டங்கலை ஆதரிக்கிறவனையும் கூப்பிடுங்க. 2வது வேற யாராவது பொருளாதார பேராசை கூப்பிடுங்க. வேற கூட்டம் எல்லாம் கிடையாது, கலந்துரையாடல் பண்றோம் அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து இங்க இருக்கக்கூடிய சீதர் மற்றபடி நண்பர் செல்வராஜ் எல்லாத்தையும் கூப்பிட்டோம். அந்த 15 பேர். உருவதரஞ்சு காலம் இருந்த ஒரு பேராசிரியர், அவருக்கு நல்லா தெரியும் இதை பத்தி, டங்கலை பத்தி. அவரு வந்து அதை டங்கல்லாம் என்ன விரிவா எடுத்து சொன்னாரு. ஏன்கிட்ட இப்பவும் என்கிட்ட உண்டு, பழக்கம் உண்டு. நான் நறுக்குகள் பேப்பர்ல இருக்கக்கூடிய துணுக்குகள் நான் கட் பண்ணி வைப்பேன். அது நிறைய சேர்த்து வச்சிருந்தேன் டங்கலை. அதை நான் எடுத்து படிச்சேன். எல்லாத்தையும் உள்வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தமிழ்ச்சங்கத்துல தான் உட்கார்ந்து பேசணும். பேசி முடிச்சோன்னா அவரு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, எனக்கு இதை பத்தி புரியுது அது இல்ல, இப்ப நீங்க சொன்ன எல்லா கருத்தையும் நான் உள்வாங்கிட்டேன், என்னுடைய கருத்தை நான் இன்னொரு 1 மாதம் கழிச்சு நான் சொல்றேன்ட்டு போயிட்டாரு. ஒரு மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா தினமணி பேப்பர்ல முழு பக்கம் கட்டுரை, நடுப்பக்கத்தில் இன்னைக்கு கட்டுரை வருது, அது முழு பக்கம் போட்டிருந்தார். இந்த உலகமயமாக்கல் என்பது சமுதாயத்துக்கு ஒரு புற்றுநோய் அப்படின்னு முதல் எழுதுற அவர் தான். அந்த டங்கல் திட்டம் வந்தது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் மேலும் மேலும் அடிமையாவார்கள், பணக்காரர்கள் பெருகுவார்கள், ஏழைகள் மிகவும் ஏழைகளாவார் சொல்லி டங்கல் திட்டத்தை பத்தி சொன்னார். அதே போல இன்னொரு காலத்துல செய்ய சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவுத்துறையை பத்தி. கூட்டுறவுத்துறையில் வந்து அப்ப இருந்த மத்திய அரசு என்ன பண்ணாங்க, ஒரு பில் கொண்டு வந்தாங்க, ஒரு மசோதா. அந்த கூட்டுறவுத்துறையில சில சீர்திருத்தம் பண்றதுக்காக அதை வந்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாங்க. அது குன்றக்குடியில இவருடைய அமைப்பு தான் மிக சிறந்த முறையில் செஞ்சாங்க. அதுதான் இந்திரா காந்தி வந்து இவருடைய கூட்டுறவு இதை பார்த்துட்டு குன்றக்குடி பேட்டர்ன்னு சொல்லி அவங்க கையெழுத்திட்ட கடைசி கோப்பு தான். அவங்க என்ன எழுதுனாங்க, நம்ம இந்தியாவில் உள்ள அனைத்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திட்டக்குழு உறுப்பினர் எல்லாரும் போய் குன்றக்குடியை பார்க்கணும். அவங்க 3 முறை மைய அரசுடைய திட்டக்குழு 3 தடவை வந்தாங்க. அங்க வாசுன்னு ஒருத்தர் அப்ப அதுக்கு தலைவர், அந்த திட்டக்குழு தலைவர் பிளானிங் கமிஷன்ல 3 தடவை திட்டக்குடிக்கு 84, 86 காலகட்டங்கள்ல 3 தடவை வந்து மிகப்பெரிய அளவுல பாராட்டிட்டு போனாங்க. அதை அந்த அளவுக்கு வந்தாங்க. அதேனால இந்த அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மைய அரசு இவருக்கு அனுப்பிச்சாங்க அந்த மசோதாவை. அதை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு என்கிட்ட சொல்லி, இங்க திருச்சிராப்பள்ளியில கூட்டுறவு இயக்கத்திற்குரிய நல்ல அதை பத்தி தெரிஞ்சவங்கள கூப்பிடுனாரு. அதே மாதிரி 15 பேர் இங்க வரராஜ பிள்ளை நீங்க இருக்காரு லால்குடியில, அவர்லாம் கூட்டுறவுத்துறையில ரொம்ப பெரிய முருகேசன் ஒருத்தர் நம்ம மத்திய கூட்டு நிறைய பேரை கூப்பிட்டு வச்சிருந்தோம். எல்லாத்திட்டும் பேசினார். இந்த கூட்டுறவுத்துறை மசோதாவில் என்ன குறை என்ன நிறை, இதை நாம ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு. அதுல மிகப்பெரிய குறை என்னன்னா, கூட்டுறவுத்துறை என்பது அந்த கூட்டுறவு சங்கம், நம் வங்கி இப்ப நம்ம புத்தூர்ல இருக்கு நகர கூட்டுறவு வங்கி, அது நானும் இயக்குநராக இருந்திருக்கேன். அந்த கூட்டுறவு வங்கியினுடைய பணியே அங்க இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டினாங்கன்னா அந்த பொதுக்குழு தான் தீர்மானம் பண்ணுவாங்க.
அடுத்த ஆண்டு என்ன செய்யணும், செயல் திட்டம் என்னங்கிறதெல்லாம். ஆனா இந்த மசோதாவில என்னன்னா, அந்த அதிகாரத்தை பூரா எடுத்துட்டாங்க. அந்த பொதுக்குழுக்கு அதிகாரமே கிடையாது. எல்லா அதிகாரத்தையும் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டாங்க. சப் ரிஜிஸ்டர், ஜாயிண்ட் ரிஜிஸ்டர் சொல்ற மாதிரி கூட்டுறவு இயக்குனர் இருக்காங்க, ஜாயிண்ட் ரிஜிஸ்டர் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இந்த அதிகாரத்தெல்லாம் பிடிக்கும். அப்ப நாம அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப வந்து இயக்குநர்களே தேவையில்லை. இப்ப கூட்டுறவு சங்கங்கள்லாம் இயக்குனர் தான் நடத்துது. 9 பேர் 11 பேர் இயக்குனர் இருப்பாங்க, ஒரு தலைவர் இருப்பாங்க. ஆனா இந்த மசோதா வந்து அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய அந்த உறுப்பினர் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கெல்லாம் அதிகாரத்தை எடுத்துட்டு ஜாயிண்ட் கமிஷன்ட்ட கொடுத்துட்டாங்க. அவரை எதிர்த்து உடனடியாக அதே தினமலர்ல பெரிய கட்டுரை இந்த மசோதா ஏற்றுக்கொள்ளும். ஆனா அந்த மசோதா வந்துருச்சு. இன்னைக்கு நடைமுறை இருக்காதான், இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேருக்கு தான் அங்க இயக்குனர் இருப்பாங்க தவிர எல்லாம் வந்து அதிகாரிகள் பண்றதுதான் அங்க எல்லாரும். இப்படி ஒவ்வொரு பணியிலையும் பாத்தீங்கன்னா அவருடைய முயற்சிகள் எல்லாமே மக்களை நோக்கி தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி மனித நேயத்தை நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கருத்தாக இருந்தது. அதை என்று நாம் தெரிஞ்சுக்கணும். நான் சில அவருடைய கருத்துக்களை மட்டும் சிலதை மட்டும் நான் சொல்லிக்கல படிக்க விரும்புறேன். சிலதை மட்டும் அதிகமா வேண்டாம். இந்த தீண்டாமையை பற்றி சொல்லும்போது ரொம்ப அருமையா சொல்லுவார். தீண்டாமை நமது சமயத்துக்கு ஒரு கரை, நமது சமுதாயத்துக்கு அது ஒரு சாபக்கேடு. தீண்டாமையை ஒரு சாரார் கட்டி இழுத்து விரும்புவரை பார்த்து அவர் கேட்கிறார், யாரு செய்வர்களை பார்த்தா கேட்கிறார். அப்பரடியில் என்ன சொன்னார்? அருமையான பாடல் அது. சங்கநிதி பதுமநிதி 2 தந்து தரணையோடு வாழலாம் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வோம் நாம் மதிப்போம் அல்லோம். மாதேவருக்கு அவர் அன்பர் அல்லாயில் அங்கமெல்லாம் குறைந்து தொழு நோயராய் ஆவுரித்து தின்றும் புலையரேனும் கங்கைவா சடை கடந்தாருக்கு அன்பராயில் அவர் கண்டீர் நாம் அடங்கும் கடவுளாரே. இது அப்பருடைய பாடல். ஆவுரித்து தின்று புலவர், நல்லா புரிஞ்சுங்க. புலையர் ஆவுரித்து தின்று புலையராயினும் அவர் கங்கை வாசத்தை சிவபெருமானுக்கு அவர் அடியார சொன்னா அவர் தான் எனக்கு கடவுள் அப்படிங்கிறது. எவ்வளவு மேம்பாட்டான அப்பர் பாடல். இதுதான் அவர் அடிக்கடி சொல்றார். ஆவுரித்து தின்றும் புலையரினும் அவர்கிட்ட நாம் வழங்கும் கடவுளாரே. அதே மாதிரி சாஸ்திரங்களை பல பேசும் சலக்கரிகள் அப்படின்னு அப்பர் பாட்டு. இந்த பாட்டை 2 பாடலை சொல்லாம அடியில இருக்கவே மாட்டார். இதெல்லாம் அவருடைய அறிவியல் பூர்வமாக சமுதாயத்தை நோக்கி அவர் சென்ற பயணத்தினுடைய முக்கியமான குறிக்கோள்களை இன்னும் நிறைய பேசலாம். காலத்திற்கு அதிகரி என்ன ஒரு இதோடு நிறைய செய்ய எவ்வளவு நேரம் ஆச்சு? 7:33 ஆயிடுச்சுங்க. 7:33 கொஞ்சம் கலந்துரையாடல். இப்ப ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு குன்றக்குடி அடிகளார் ஒரு கூட்டுறவு துறை தொடர்பாக சிந்தித்திருக்கிறார். ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. மக்கள் மேம்பாட்டுக்காக கல்வி நிறுவனம் நடத்தியிருக்கிறாரு. பல சிறு சிறு தொழிற்சாலைகளை குன்றக்குடியார் நடத்தியிருக்கிறாரு. மேலும் குன்றக்குடி அந்த ஊராட்சிக்கு இவர் தலைவராக இருக்கக்கூடிய ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கள்ளுக்கடை சாராயக்கடை திறந்த போது கூட அங்கு திறக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி அங்கு வரவிடாமல் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு மேலாக அங்கு வாழக்கூடிய மனிதர்கள் குறிப்பாக கல் சாராயம் குடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். இப்படி குன்றக்குடி அடிகளார் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல கல் சாராயம் மட்டும் இல்ல, குன்றக்குடியில பரிசு சீட்டு விற்க கூட சொன்னார். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கூட எல்லாரும் சொல்லிடலாம். அவர் ஒரு சமய துறவி, அந்த ஊர்ல ஜோதிடர் இருக்க கூடாது சொன்னார். ஜோதிடக்காரர் யாருக்கு கூடாது, ஜோதிடர் இருக்கக்கூடாது. இத ஜோதிடர்கள் மனிதனுடைய நம்பிக்கை குலைப்பவர்கள். அதனால அந்த ஊர்லயே ஜோதி இருக்கக்கூடாது, எந்த வெளியூர்ல போய் இருந்துக்கோ அப்படின்ட்டாரு. அதே மாதிரி அங்க திரைப்பட கொட்டைகள் அவருக்கு இந்த காலத்துல இல்ல, பக்கத்தான் இருக்கும். மதுக்கடைகள வட்டி கடை கிடையாது. ஏன்னா அந்த ஊர்ல அந்த நகர மட்டத்துக்கு அவர் தலைவரா வந்தாரு. அவர் மடத்தினுடைய தலைவரா இருந்தாரு, குன்றக்குடி ஊராட்சியினுடைய தலைவரா வந்தாரு. அதனால இதெல்லாம் அவரால் செய்ய முடிஞ்சிச்சு. சொல்லுங்க. எப்படி குன்றக்குடி ஒரு இந்த சமூக மேம்பாட்டு ஆன்மீக வழியில் இந்த சமூக மேம்பாட்டை சிந்தித்த ஒரு தலை சிறந்த ஒரு மாமனிதர் என்பதை நம்முடைய ஐயா முருகானந்தம் அவர்கள் நமக்கு பல்வேறு நிகழ்வுகளின் வழியாக நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். அந்த அவர் பதிவும் செய்திருக்கிறார். அவருடைய உரைக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, குன்றக்குடி அடிகளார் இதழ்கள் நடத்தி இருக்கிறாரு. என்னன்னா மணிமொழி, தமிழகம், அருளோசை என்ற மக்கள் சிந்தனை அறிவியல் என்ற ஒரு நடத்தியிருக்கிறார். அதே போல குன்றக்குடி அடிகளாருக்கு தமிழ்நாடு அரசு 1986 திருவள்ளுவர் விருது நடந்தது. தமிழ்நாடு அரசு முதலாக திருவள்ளுவர் விருது அறிவிக்கப்பட்ட போது முதலில் வழங்கப்பட்டது குன்றக்குடி அடிகளாருக்கு. அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவருக்கு
கௌரவ டாக்டர் பட்டம் என்று சொல்லக்கூடிய டிலிட் முதுமுனைவர் பட்டத்தை வழங்கி இருக்கிறாங்க. 1991 இந்திய அரசினுடைய அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு இவருக்கு ஒரு சிறப்பு விருதை வழங்கி சிறப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்பர் விருந்து, அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர், திருவாசகத்தேன், தமிழமுது, சமய இலக்கியங்கள், நாயன்மார் அடிச்சுவட்டில், ஆலய சமுதாய மையங்கள், நமது நிலையில் சமயம் சமுதாயம், திருவருட் சிந்தனை, தினசரி தியான நூல், குன்றக்குடி அடிகளார் வரிசை நூல், 16 தொகுதிகள், அவருடைய உரைகள் மட்டும் 16 தொகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்புறம் இலக்கியங்கள் குறித்தும் அவர் நூல்கள் எழுதியிருக்கிறாரு. திருவள்ளுவர் காட்டும் அரசியல், திருவள்ளுவர் காட்டும் அரசு, புரட்செல்வம், வாக்காளர்களுக்கு வள்ளுவர் தொடர்பான ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு தேவை. வாக்காளர்களுக்கு வள்ளுவர் கூறும் அறிவுரைகள். அந்த நூல் 1988 வெளியிட்டது. அப்புறம் திருக்குறள் பேசுகிறது, குறள் 100, சிலம்பு நிதி, கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம், பாரதி யுக சந்தி, பாரதிதாசன் உலகம், கவியரங்கில் அடிகளார் கவிதை, மண்ணும் மனிதர்களும் தன் வரலாறு எழுதியிருக்கிறார். அது ஆனந்தவுடன்ல 30 வாரங்கள் வெளிவந்தது. அந்த மண்ணும் மனிதர்களும் என்ற கட்டுரை ஆனந்தவுடன் பத்திரிகையில 30 வாரம் வெளிவந்தது. அது நூலா வந்துச்சு. அப்புறம் அடிகளார் எழுதிய சிறுகதைகள் அறிவொளி இயக்கத்தின் மூலமாக மக்களை சென்றட்டியது. சில நாடகங்களும் அடிகளாரால் எழுதப்பட்டு அரங்கேறியுள்ளது. அவரது இறுதி காலத்தில் தினமணியில் எங்கே போகிறோம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார். இப்படி அதாவது ஒரு தொடர்ந்து சமூக மேம்பாட்டுக்காக, ஆன்மீக பணிகளோடு சமூக மேம்பாட்டுக்காக தொடர்ந்து உழைத்த ஒரு பெருமகனாரைத்தான் இன்றைக்கு நாம் 100ஆண்டு விழா தொடர்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமைக்குரிய ஒரே ஒரு செய்தி. நான் முக்கியமான செய்தி ஒரு செய்தி இப்படி சொல்லிடுறேன். 1971 துறையூர்ல ஒரு அருள்நெறி திருக்கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல இவரு சிறப்பா பேசுறாரு. ஆனா இவரு முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதிய வேறுபாடுகள், பார்ப்பன மீனாத எதிர்த்து பேசுறாரு. அப்போ ஒரு அன்பர் ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறாரு. நீங்க ஒரு சைவத்தினுடைய இதா இருந்துட்டு நீங்க வர்ணாசிரமத்தெல்லாம் எதிர்த்து பேசுறீங்களேன்னு. இது அப்படியே சொல்றேன். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க. அவர் மொழிகளை அப்படியே சொல்லிடுறேன். நான் நடக்கிறேனா கேட்கிறார். பிராமண தொழிலை மட்டும் செய்யட்டும், வேதம் ஓதுதல், மற்றவர்கள் செய்ததை அவர்கள் செய்வார்கள். பிராமணன் சத்திரிய வைஷ்ய சூத்திர தொழில்களை ஆக்கிரமிக்கும் பொழுது, பிராமணன் அல்லாதார் மட்டும் பிராமண தொழிலை ஏன் ஆக்கிரமிக்க கூடாது? அது கேள்வி பாருங்க. பிராமணர் இல்லாதார் உங்க தொழிலை ஏன் வரக்கூடாது? அச்சையார் தொழில். பழமையை கனவென மற, புதிய உலகத்துக்கு தக்கவாறு நட. கலெக்டர் மகன் கலெக்டராக பிறப்பதில்லை, மருத்துவர் மகன் மருத்துவராக பிறப்பதில்லை, ஆசிரியர் மகன் ஆசிரியராக பிறப்பதில்லை. ஆனால் அர்ச்சகர் மகன் மட்டும் அர்ச்சகராக பிறந்து விடுகிறானே. எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய சிந்தனை எல்லாம் பாருங்க. நீங்கள் சத்திரிய வைஷ்ய பஞ்சம உரிமைகளில் நீங்கள் தலையிடும் பொழுது அவர்கள் ஏன் உங்கள் பணியில் தலையிடக்கூடாது? அசிங்கப்பட்டவர்கள் மேலே வர வேண்டும். ஏழையாய் இருப்பது கூட பாவம் இல்லை, ஏழையை அவமானப்படுத்துவதே பெரும் பாவம். மனித மதிப்பு என்பதே பெரியது என்றார் மார்க்ஸ். மார்க்ஸை பத்தி அவர் நிறைய பேசார். அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்றார் அவ்வை. அந்தனராய் பிறப்பது அரிது என்று அவர் சொல்லவில்லை. அரிது மானிடராய் பிறப்புதான் சொன்னார் தவிர அந்தனராய் பிறக்க வேண்டும் என்று அவ்வை சொல்லவில்லை. இதெல்லாம் நீங்க அதை இன்னொரு சொல்றாரு பாருங்க. அப்பர் சைவ குலர்களில் மூத்தவர் ஆயினும் அவர் பாடல்கள் சைவ திருமுறைகளில் 4, 5, 6, சைவ திருமுறைகள் 12, 1, 2, 3 ஞானசம்பந்தர், 4, 5, 6 நாவுக்கரசர், 7 சுந்தரமூர்த்தி சாமிகள், 8 திருமந்திரம், 9 பல பாட்டு பாடினது, 10 பெரிய பாடம். இப்படி எல்லாமே வருது. அதை சொல்றாரு. இங்க ஏன் அப்பர் பின்னாடி கொண்டு போட்ட? வயதில் மூத்தவர் அப்பர் தான். அவர் ஏன் அப்பர் சைவ கொடுத்து தோண்டியவர், அதனாலேயே அவர் பின்னர் கொண்டு போட்டப்பட்டார். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் அவருடைய சிந்தனையுடைய வெளிப்பாடுகள்லாம் பார்த்தோம்னா, இது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி எத்தனை 300க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், அதே மாதிரி அவர் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் அருள்நெறி திருக்கூட்டம், அருள்நெறி திருநெறி மன்றம், தெய்வீக பேரவை, பிறகு திருக்குறள் பேரவை. அது நிறைய சொல்லுவோம். அதெல்லாம் நாங்களா அதில் இருந்ததா திருக்குறள் பேரவை, இத்தனை அமைப்புகளையும் அவர் நடத்திட்டார். நமக்கு சிறப்பு என்னன்னா, குன்றக்குடி அடிகளாரோடு அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்
அவரோட இன்றைக்கு நமக்கு ஒரு நேரடி சாட்சியமாக பல செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு அதை விட முக்கியமான இன்னொரு ரகசியமான செய்தியை சொல்றேன். நம்ம உங்க அங்குசம் இருக்க, அந்த அங்குசம் இதனுடைய அவர் இருக்கார் இல்லையா, ஜெயா இருக்க, அவருடைய மனைவிக்கு அவர் வந்து சொந்த மாமா. இப்பதான் அவங்க சொன்னாங்க. ஆமா, அவங்க அப்பாவுக்கு மாமா. இப்பதான் சொன்னாங்க அவங்க. அந்த பொருத்தமான இடத்துல பேசுறோம், நீரோட்டம் எப்படி எல்லாம் வந்து இணையுது, சின்ன சின்ன வாய்க்கால்கள் போய் இணையற மாதிரி வந்து இணைஞ்சிருச்சு. ஆமா, இது உள்ளபடியே அங்குசம் நீங்க பெரிய பாராட்டு தெரிவிக்கிறோம். காலம் கருதி கூவுகிற சேவலாக இந்த காலகட்டம் ஐயா பேசியது ரொம்ப முதன்மையான காலகட்டமா நான் பாக்குறேன். தொடர்ந்து ஐயா பேசும்போது தொடக்கத்துல சொன்னாங்க, அவங்க வந்து பெரியாருக்கு எதிராகவே ஒரு அமைப்பை உருவாக்கிய அடிகளார் பிறகு ஒரு பெரியாராகவே ஆகிவிட்டார். இருவரும் இரண்டு கண்களாகவே இருந்திருக்கிறார்கள். நேரடியா சொல்லணும்னா சனாதனத்துக்கு எதிரான எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார். மொழியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில், சாதிய அடிமைகளில் என்னென்ன மாதிரியான தீண்டாமைகளா இருந்தோ அந்த அறுவரை நுழைவு, ஆமா, அத்தனை தீண்டாமையும் துடைத்தெறிந்த ஒரு சனாதனத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அடையாளமாக 70களிலே நமக்கான மிகப்பெரிய பிம்பமாக நமக்கு இருந்திருக்கிறார். அதுதான் வந்து பெரியாரை கொண்டாடுகின்ற அளவுக்கு நாம் இன்னைக்கு இவரையும் நாம் கொண்டாட வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற கூட்டணிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர் இருந்த கூட்டணி, இவர்கள் இருவரும் இரண்டு பக்கமும் இருந்து இந்த சமூகத்தை மேம்படுத்தி இருக்கிறாங்க. எனவே ஐயாவுக்கு நீங்க நல்லா மீண்டும் ஒரு பலத்த கரவொலி ஒரு செய்தியோடு முடிச்சிடலாம். நாளை, அதாவது அவரு கடைசியா அவர் முக்தி பெற்ற நாள் வந்து இப்போ ஒரு 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம். இன்னைக்கு நம்ம 15ஆம் தேதி முக்தி பெற்ற நாங்களாம் போயிருந்தோம். அவர் அந்த மடத்துக்கு போனோம். இன்னைக்கும் சைவ மடங்கள்ல ஒரு பழக்கம் உண்டு. அந்த மூலவருடைய குரு முதல்வர் சொல்லுவாங்க. அவருடைய குரு பூசை நாள்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆதீனங்களும் பெரிய பல்லாக்குல ஏறி போவாங்க. அது கூட தமிழ்நாட்டுல அவரு போன பிறகு அந்த பல்லாக்கை தூக்கி போட சொல்லிட்டாரு. பல்லாக்கே தூக்கி போட சொல்லிட்டாரு. அது இருக்கும். அதே மாதிரி அந்த மடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு ஜாதிக்காரங்க இருப்பாங்க, தாழ்த்தப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. மற்ற இருப்பாங்க. அதெல்லாம் மாத்திட்டு அவங்களுடைய அறிவுரை அடிப்படையில தேர்வு செஞ்சு வச்சாரு. இறுதியா கடைசியா அவருடைய இறந்த இன்னைக்கு முக்தியப்பட்ட பிறகு அந்த பல்லாக்குல அவருடைய மேடையா இல்ல அறிவாலயம் இப்ப இருக்கு, அதுல ஒரு சுத்தி கொண்டாந்தாங்க. அப்ப இந்த பரமகுரு அழுதாரு பாருங்க. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு நாங்க 40 வருஷமா ஏங்கிட்டு இருந்தோம். பல்லாக்குல ஏறவே மாட்டேன். இப்ப கடைசியில ஒரு உடல் மட்டும்தான் அங்க வருதுன்னு அழுத. அதனால வருகிற 15ஆம் தேதி அவருடைய இது. இப்போ இன்னும் ஒரு 2 மாதத்துல நாங்க திருச்சியிலே ஒரு பெரிய விழா எடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். நான் கலைக்காவில தான் நடுவு நடத்தேன். நான் அன்னைக்கு கூட பேசினேன் நடராஜன்கிட்ட. அவர் ஒப்புதல் தான் கொடுத்தாரு. ஆனா சாமிகிட்ட பேசுறேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப இன்னும் ஒரு 2-3 மாதத்துல அந்த அறிவாலயத்தை நாங்க புதுப்பிச்சு பண்றோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு வெளியே ஒரு பூங்கா இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய திருவுருவ சிலை திறக்கிறோம். அதே மாதிரி முதலமைச்சரை வச்சு சேர்ப்போம். அது முடியட்டும். அதுக்கப்புறம் குன்றக்குடியிலே அந்த அடியாருடைய அருளாலயம் பேர் அது, அவருடைய சமாதி. அதுக்கு முன்னாடி பூங்காவிலே ஒரு திருவ சிலை இருக்கும். அது அன்றைக்கே வந்து இந்த விழா நாங்க வைக்கிறோம், 100ஆண்டு விழா. அதன் பிறகு நீ நடத்திக்கிட்ட. அதனால அதை நாம எல்லாரும் கலந்துக்குவோம். இந்த காலகட்டம் வந்து வேளாண்மை துறையில எப்படி நம்ம வந்து வேளாண் பெரியார் நம்மாழ்வாரை நம்ம இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் பற்றி கொண்டார்களோ, அப்படி ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து சமயத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக எப்படி பாக்குறேன். ரிலையன்ஸ் இன்னைக்கு எல்லா பகுதியிலையும் ஒரு பன்முக பேர்களை பரப்பி இன்னைக்கு ஒட்டுமொத்த வளங்களை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, தான் வாழ்கின்ற பகுதியில ப்ரொடக்ஷன் பை மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு எதிரான ஒரு ப்ரொடக்ஷன் பை மாஸ்ங்கிற விஷயத்த ஒரு கூட்டுறவு தொழில் வாயிலாக ஒரு துறவி செய்தார் அப்படிங்கிறதா பெரிய விஷயம். ஏன்னா அவரு ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, காஞ்சி சங்கர மரத்துக்கு எதிரான வள்ளலார்கிட்ட இருந்த அந்த எதிர்ப்பு இவரிடமும் இருந்தது. நேரடியாக அவங்க அவ்வளவு இடர்பாடுகள் கொடுத்த போதும் அதை எதிர்த்து களமாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா சொன்னாரு கலைக்காவிரியில வைக்கலான்னு. கலைக்காவிரி நிறுவனம் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணங்கள்ல குன்றக்குடி அடிகளார் தான் முதன்மை காரணி என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். அவர் இல்ல, இப்ப இருக்கிற அடிகளார் வந்து 2001 10 நாள் கருத்தரங்கம் நடத்தணும் திருக்குறள் பேரவை சார்பா ஜமால் கல்லூரியில. அதுல இறுதி நாள் கலைஞர் கலந்துட்டாரு. கடைசி நாள் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து ஃபாதர் அப்ப ஜார்ஜ் அவர் தான் நிறுவனர் கலைக்காவிரி. அப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறோம். அந்த கலைஞர் 2 மணி நேரம் சரியா மாலையில வச்சாச்சு. ஏன்னா அந்த ஒளி அமைப்புக்கு சரியா இருக்குன்னு சொல்லி கலைஞர் வந்து உட்காந்து 6:30 மணி 6 மணி ஆரம்பிச்சது. 2 மணி நேரம் யாரோடய பேச ரொம்ப அகமகிழ்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. முடிச்ச உடனே அவர் பேச கூட இல்லை. உடனே பொன்னமலை தான் அப்ப தலைவர் என்னை எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கு 2 நாள் கழித்து சென்னையில முரசொலி அறக்கட்டளை சார்பா பெரிய விழா. இவங்க உடனே அங்க வர சொல்லுங்க, நாளைக்கே வர சொல்லிடுங்க. அவங்க என்னென்ன தேவையோ
இங்க ஐயா அமைச்சர் நேரிட்டு சொல்லிட்டாரு அவங்க அவனை அனுப்புகாட்டு. அதுக்கப்புறம் அங்க போகப்பட்டது. அதை நீ தொடர்ச்சியாக இவங்க கேட்டுக்கொண்டது பேரு அடிகளார் வந்து நேரா ஜார்ஜ் அடிகளாரை கூட்டிட்டு முதலமைச்சர்கிட்ட பேசி இந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் தான் முதல்ல வாங்கினாங்க. அதை வந்து நம்ம பல்கலைக்கழகத்தோட இணைச்ச அங்கீகாரம். அதன் பிறகு அங்க இருக்க பணி செய்த அத்தனை பேர்த்துக்கும் அந்த யுஜிசி ஸ்கேல அதானே அந்த நிதியும் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் நம்முடைய அவங்க குன்றக்குடியிட்டு அதை இன்னைக்கும் அங்க இருக்க எல்லாரும் அதனுடைய விழா என்னுடைய பையனுடைய திருமணம் அதுக்காக அவங்க இலவசமாக வந்து எனக்கு எல்லாம் நடத்தி கொடுத்தாங்க. அது ரொம்ப பாராட்டணும். இதெல்லாம் 5 ஆண்டுகள் வந்து பெரியவர் இருந்தாங்க. பெரியவர் இருக்கும்போது நயினார் முகமது இருந்தாரு, தாய்முத்தையா இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கலந்துக்குவாங்க. ஏறத்தால ஒரு 5 ஆண்டுகள் கலைக்காவிலே நிகழ்ச்சி நடத்தணும். அப்ப பெரிய குண்டக்குடி ஐயா பெரியவரே இருந்தார் 5 ஆண்டுகள். ஒரு துறவி 300 நிறுவனங்களை நடத்தி ஒரு தமிழ் சமூகத்தினுடைய பொருளாதாரத்தையே மேம்படுத்திருக்காருன்னு இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிபுணர்களுக்கே தெரியாது. பல பேர் இன்னைக்கு தொலைக்காட்சியில நிபுணர்கள் சொல்லி நிபுணின்னு வடிவேல் சொன்ன மாதிரி பேசிட்டு வளரிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சமூக மேம்பாட்டுக்கான ஒரு பெரிய இயந்திரங்களுக்கு எதிரான, அதாவது தனியார் நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு பெரிய மக்கள் போராட்டமாகவே களத்துல ஒரு துறவி செஞ்சாருங்கிறதா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வரலாறாக இருக்கு. இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பொறுப்பை மிக சிறப்பாகவே யாவரும் கேளீர் மக்களியல் மேடை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடங்கும் போது ஐயா சொன்னாங்க, இப்ப கேள்வி உரையாடல் விபுலானந்தர் அடிகளை சந்தித்த பொழுது அந்த சில செய்திகளை சொன்னீங்க. விபுலானந்தர் வந்து இலங்கையை சேர்ந்தவர். இப்ப இங்க தமிழகத்துல சிதம்பரத்துல இருந்தார். சிதம்பரத்துல தமிழிசைக்காக அடிகளார் எதுவும் என்னென்ன பணிகள் சிதம்பரத்தை வாழ்ந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு எனக்கு தெரியாது. ஏன்னா ஐயா போதே சொன்னாங்க, ராப்பி சேது பிள்ளைகிட்ட இவர் அப்ப பால் கொட்டி கொடுப்பாரு. ராப்பி சேது பிள்ளைகிட்ட அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுல மாடு கறந்து தினசரி கொடுக்கும்போது அவரு இவர்கிட்ட திருக்குறளுக்கு எடுக்கும்போது தினசரி ஒரு காசு கொடுத்துருக்காரு. அப்போதான் விபுலானந்தர் அங்க நிறைய இந்த மாதிரி பணிகள் செஞ்சாரு. அதோட அந்த தொடர்பு அதனுடைய தாக்கம் தான் இவருக்கு இந்த பிற்காலத்துல இந்த ஜாதிய உறவுலாம் இல்லாம போனது காரணம். விபுலானந்தர் அங்க வந்து அண்ணாமலை தங்கியிருக்காரு, நீண்ட நாள் தங்கியிருக்காரு சிதம்பரத்துல. ஆமா, அப்பதான் ஐயா சொன்ன மாதிரி அந்த இசையெல்லாம் வந்து வரும். அந்த பகுதியை நான் தொடல, நான் அந்த பகுதியை. இப்ப திருச்சிக்கும் குன்றக்குடி அடிகளாரும் இலக்கிய சந்திப்பு, பட்டிமன்ற மேடைகள், பட்டிமன்றங்கள் அவர் யார் யார் எந்த மாதிரி உருவாக்கி இருக்காரு, அவரு வழியை பின்பற்றி வந்த இன்னைக்கு இருக்கிற சமயம் உருவாக்கப்பட்டவர்கள் அறிஞர்கள். அவர் தலைப்புகளே பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பட்டிமன்றங்கிற வடிவத்தை வந்து அவர் தான் கொண்டு வந்தார். அது குறித்த அந்த பட்டிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செல்வேந்தர் பேசுவார், அதே நாத்திகத்தை அவர் நடுவரா இருப்பார். இந்த பக்கம் சத்தியசீலன் எப்படி இருக்கு, சத்தியசீலன் அறிவொளி, இந்த இவங்க வந்து சமயத்தை ஆதரிச்சு பேசுவாங்க. செல்வேந்திரன் மற்றும் அவங்களோட, ஆனா செல்வேந்திரன் அவரால் வளர்க்கப்பட்டவர் தான். சத்தியசீலன் அறிவொளி இவங்க எல்லாரும் அவரால் வளர்க்கப்பட்டவர்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் சிறப்பாக பேசக்கூடிய இந்த சுகி சிவம், அவருடைய தந்தையார் சுகி சுப்பிரமணியம், இவங்க எல்லாருமே அவரால் வளர்க்கப்பட்டவங்க. இன்னும் சொல்ல போனா ஜீவா வந்து அவரோட நிறைய பட்டிமன்றங்களை நிறைய கலந்துருக்காரு. அந்த தலைப்பதான் பார்த்தா வியப்பா இருக்கும். வாழ்விற்கு வளம் சேர்ப்பது மார்க்சியமா வள்ளுவமா அல்லது காந்தியமா? தலைப்பு பாருங்க, மார்க்சியமா வள்ளுவமா. அதே மாதிரி இங்க திருச்சிராப்பள்ளி நாங்க ஒரு பட்டிமன்றம் என்ன பண்ணா, தமிழக மக்களை திசை திருப்புவது ஊடகங்களா அல்லது அரசியல்வாதிகளா? தலைப்பு வந்து இங்க கேட்கக்கூடிய வேலுச்சாமி நாங்களமா நிறைய பேசிட்டோம். பட்டிமன்றங்கிற அந்த வடிவத்தை கொடுத்தாரு. அடுத்தது அதையே வழக்காடு மன்றம் மாத்தினாரு. அந்த பட்டிமன்றத்தை சுருக்கி நேரம் அதிகமாகுதுன்னு சொல்லி அது வழக்காடு மன்றம் பட்டிமன்றத்தை அவர் சொன்னாரு. அந்த பட்டிமன்றத்துக்கு இன்னைக்கு இருக்க பட்டிமன்றத்துக்கு நம்ம நினைவே பார்க்க முடியாது. அது அடுத்தது வளர்ச்சி வழக்காடு மன்றம், அடுத்த வளர்ச்சி சிந்தனை அரங்கம், சிந்தனை நந்தவனம். அது அங்கேயே வச்சாரு. அது அவர் வயது முதிர்ந்த காரணத்தான் வெளியே போக முடியும்னு சொல்லி சிந்தனை நந்தவனம் சொல்லி குன்றக்குடியில மாதம் ஒரு முறை தமிழகத்துல அத்தனை பெரிய நாபாக்கலையா வானமலை அவங்க எல்லாம் ஜீவா எல்லாம் வச்சு அங்க எல்லாருமே அங்க போய் பார்ப்பாங்க. எல்லாம் இவரெல்லாம் வந்திருக்காரு, நம்ம நம்பூதிரி பாட்டுலாம் வந்திருக்காரு, நம்பூதிரி பாட்டு வந்திருக்காரு. நேரு தலைமையில இவர் டெல்லியில வந்து பேசியிருக்காரு பாரதியை பத்தி. அப்ப நேருக்கு எல்லாம் மொழிபெயர்த்து சொல்லிருக்காங்க. முடிச்சவனும் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி அங்க வந்து அவர் பட்டிமன்றம் தெரியும். அவரு அது திருச்சிராப்பள்ளி நீங்க சொன்ன போல சத்தியசீலன் அந்த பரம்பரை பாத்தீங்கன்னா இவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அவங்க எல்லாம். அந்த காலத்துல பட்டிமன்றத்தை செல்வேந்திரன் அவரே சொல்வார், நிறைய சொல்வார். பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், சிந்தனை நந்தவனம், இதெல்லாம் அவருடைய பட்டிமன்றத்தினுடைய வடிவங்கள். அவருடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் இந்த மாதிரி புரட்சிகரமான தலைப்பு கொடுத்தது இல்லை. அவர் பேச்சை முடிக்கும் போது அவர் என்ன பேசுறா சுருக்கமா சொல்லுவார் 5 நிமிஷத்துல.
ரெண்டாவது அவருடைய உதவியாளர் பரமகுரு இருப்பாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அடிகளார் சொன்னா பரமகுரு மறக்க மாட்டாங்க. அவர் பின்னாடியே உட்கார்ந்து இருப்பாரு. டக்கு 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 டக்குன்னு அவர் குடிச்சிட்டே வருவார். இவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்து அவர் புடிச்சிட்டு உடனே அந்த இலக்கிய புக்ஸ் எடுத்து டக்குன்னு சீட்டை கொடுத்துருவாரு. ரொம்ப அதெல்லாம் அந்த காண்பது கரிய காட்சிகள் அதெல்லாம். அந்த மாதிரி சொற்பொழிவுலாம் இனிமேட்லாம் நமக்கு யாரும் கேட்க முடியாது. ஐயா ஒரு இது கேட்டிருக்காரு. உரையாடல் கேள்விகள் மிக சிறப்பு வங்கி ஐயா. உங்களுடைய உரை எனக்கு ஒரு வாய்ப்பு. ஐயா சொன்னது போல 90-91களில் அரசு பள்ளிகளுக்கெல்லாம் அவர் சென்று உரையாற்றினார். அப்பொழுது நான் 7ஆம் வகுப்பு மாணவன். நான் லால்குடி அரசு பள்ளியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து உரையாற்றியிருக்கிறார். ஐயா சொன்னது போல நானும் வந்து குன்றக்குடி அடிகளார் என்றால் அவர் சமயத்தை பற்றி பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு உரையாடல், அந்த ஒரு உரை வீச்சு என்பது மிக சிறப்பாக அற்புதமாக இருந்தது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு மிகுந்த வியப்பாகவும் இருக்கிறது. ஒரு பேராசிரியராக இந்த இடத்திலே பட்டிமன்றத்துக்கு வடிவம் கொடுத்திருக்கிறார். நிறைய கல்வி நிறுவனங்களை திறந்திருக்கிறார். அதே நேரத்தில் பலவிதமான சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவரை பற்றி அரசு தற்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு கல்லூரியிலும் ஒரு பள்ளியிலே எதையோ பாடமாக வைத்து மாணவர்கள் பயின்று கொண்டு இருக்கிறார்கள். ஏன் குன்றக்குடி அடிகளாரை பற்றி, அவருடைய எழுத்துக்களை பற்றி, அவர்களுடைய கட்டுரைகளை பற்றி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு பாடத்திட்டமாக வைக்கக்கூடாது என்பது எனக்கு ஒரு கேள்வியாக இங்கே இருக்கிறது. இதனை பற்றி உங்களுடைய கருத்து மட்டும். அது வந்து இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இந்த 2 மாதத்துல அங்க குன்றக்குடியில இந்த அருளாலயத்தினுடைய சீரமைப்பு வள்ளுவர் சில திறப்பு விழா இருக்கு. அதுல முதலமைச்சர் கண்டிப்பா வருவார். அந்த நேரத்துல கண்டிப்பா இந்த கோரிக்கை வைக்கப்படும். அவங்க வைக்காட்டி கூட நீங்க சொல்றதை வச்சு நானே வைக்கிறேன். அந்த முயற்சி பண்ணலாம். 2வது இப்ப என்னுடைய பணியாக அந்த 2 மாதத்துக்குள்ள நான் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நான் அவருடைய மேற்கோள் நிறைய படிச்சேன். இது மாதிரி கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 50 மேற்கோள் நான் சேகரிச்சிருக்கேன். அதை வந்து அடிகளாரின் சிதறிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லி சின்ன நூலா போடலான் இருக்கேன். இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அவர் சொன்ன கருத்துக்களை மட்டும் அதுவே பாடம் வைக்கலாம். பாடம் வச்சே போகலாம். நீங்க இந்த நூற்றாண்டை ஒட்டி அடிகளாருக்கு என்ன செய்யலாம், அரசு என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதான் எனக்கு இந்த பாடத்திட்டம் அவங்க வைப்பாங்கன்னு எனக்கு எதிர்பார்க்கல. ஆனா வந்து அது கண்டிப்பா அதை வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. நான் குடியில் வைக்க தலை ஒரு 38-40 நூல்கள் எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தை திருக்குறள் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த ஒரு நூலை, அது இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லிருந்தேன். முதலாக திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்று போராடியவர் அவர். அதுக்கு தீர்மானம் போட்டார். சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார். அதனுடைய நம்முடைய தவக்குறைவு என்ன தமிழகத்துக்குன்னா, அந்த சட்டம் வந்து மத்திய அரசுக்கு போகுது. நம்முடைய தவக்குறைவு அந்த நேரத்துல வெங்கட்ராமன் வந்து குடியரசுத் தலைவர் அவருக்கு தெரியாதா? அவர் திருக்குறள் என்ன தெரியும் அப்படின்னு நிறுத்திட்டார். வெங்கட்ராமன் அது அப்படியே நிறுத்தப்பட்டது. ஆனா நான் விரும்புவது இந்த நேரத்துல நம்ம தமிழகத்துக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு அதனால வந்து திருக்குறளை வந்து தேசிய நூலாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாம எல்லா திருச்சிராப்பள்ளி எல்லா அமைப்புகளும் போராடணும். ஏன்னா இன்னைக்கு அதை விட சிறந்த நூல் கிடையாது. இப்ப இந்த இந்தியாவுக்கு என்ன தேசிய பறவை இருக்கு, தேசிய எல்லாம் இருக்கு. ஆனா தேசிய நூல் கிடையாது. அதை வைக்கிறதுக்கு திருக்குறளோட சிறந்த நூல் இந்தியாவில வேற எதுவுமே இல்லை. உலகத்திலேயே கிடையாது. இங்க இந்தியாவில இல்ல. எல்லாம் வந்து வேற நூல் தான் இருக்கு. சமையல் சார்ந்த நூல் தான் இருக்கு. திருக்குறள் ஒன்றுதான் பொதுவான நூல். அந்த கோரிக்கையை நம்ம வைக்கலாம். நன்றி. திருக்குறள் தேசியமயமாக்கப்பட வேண்டும். தந்தை பெரியார் வந்து தமிழர்களுக்கு தன்மான உணர்ச்சியையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் தந்தவர். யார் காலிலும் விழக்கூடாது, தமிழனே நீ எழுந்து நில் என்று சொல்லி தமிழர்களுக்கு உணர்ச்சியை கொடுத்த தந்தை பெரியார் குன்றக்குடி மடத்திற்கு சென்றபோது அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவர் கொடுத்த திருநீரை அவர் அணிந்து கொண்டார் தந்தை பெரியார் என்ற அந்த பார்வையிலிருந்து பார்க்கிற போது குன்றக்குடி அடிகளாருடைய சமூக பணி என்பது இந்த சமூகத்துக்கான மறுமலர்ச்சிக்கான வித்தாக ஒரு விதையாகத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த வித்து, அந்த விதை தழைத்தோங்குவதற்கு நாம் எல்லா வகையிலும் நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவருடைய 100ஆண்டு விழாவின் செய்தியாக அங்குசம் சமூக நல அறக்கட்டளை இந்த சமுதாயத்திற்கு செய்தியை பகிர்கிறது என்ற வகையிலே இந்த 100ஆண்டு விழா நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய வரலாற்று ஆய்வாளராக பேரறிஞராக இருக்கக்கூடிய ஐயா சண்முகானந்தம் முருகானந்தம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்து சிறப்பித்த சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும்
பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போது நிகழ்ச்சியின் புரவலர் பேராசிரியர் நல்லமுத்து அவர்கள் ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் விருது பெற்ற தி அன்பழகன் அவர்கள் இப்போது ஐயா அவர்களுக்கு நூல்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். அண்ணா உங்களுக்கு முன்னாடி அவர்தான் எனக்கு வணக்கம். சமூக நல அறக்கட்டளையுடைய தலைவர் ஜேடிஆர் அவர்கள் இப்போது நூல்களை பரிசாக வழங்கி சிறப்பிப்பார். நன்றி, பெரிய வாய்ப்பு.